எங்களையெல்லாம் சிறந்த முறையில் யூடியூப் சேனல் என்று உலகமெங்கும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர், இது உங்க ஊர், இது உங்கள் ஊர் என்ற யூடியூப் சேனல் அருமைக்குரிய சகோதரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. சம்போ மகா உனது பொற்பாதமளவெடுத்திருக்க நீ எனக்கு வரந்த ரூபா தேவா தேவா சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. ஸ்ரீ சம்காரம் என முத்தலிற்கு முதல்வனாக விளங்கும் கைலாய மலையில் பொன்மை மபித்திருக்கும் மத்தாளி மண்டபத்து ரத்ன சிங்காசனத்தில் எனது பிதா பதி மதி வேடுவதற்காக துன்பரநாதன் யாழ்பாஷிக்க பேடகமன் முதலிய புதகன தலைவர்களும் குடமுடி இனிஷ விளங்கம் வந்த பொன்னிய வேளைகள் தேவர்களும் முனிவர்கள் எழுந்து கரங்குபி பணிந்து அசுரனை அடங்கிய நிலை எடுத்துரைக்க இறைவன் அருள் சுரந்து பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன்,
மகேஸ்வரம் சதாசிவன பஞ்ச சக்திகளோடு எனது தந்தையின் நெற்றிக்கணிருந்து 6 தீப்பர்கள் பறந்து சென்ற சரவண பைகள் விழா 6 பேர்களும் 6 குழந்தைகளாக மாற கார்த்திகை பெண்களால் விளக்கப்பட்டு எனது அன்னையார் கண்ட மகிழ்ச்சி 6 குழந்தைகளை அரவணைத்து ஓர்வாக்கி 6 மகன் என்று பெயர் பெற்ற கலகாசனத்தின் கண்ண முதலில் என்றும் போல் பக்தர்கள் வருகிறார்கள். முதலில் எனது தாய் தந்தையரை வழங்கிட்டு கதாபாத்திரத்தை தொடர்போம். அகரமதலை எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே இன்று குளிர வைத்தாய் தாயே அக்கரமத்துல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்று உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி இயல்சை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் இன்றவன் நெஞ்ச இன்று குளிர வைத்தாய் ஈன்றவர் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் ஊமையை வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி என்னும் எழுத்தெள்ளோ கழ்ந்திருந்தாய் என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் ஏற்ற தரும் புலமை ஆற்ற தந்தாய் ஏற்ற பெரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் தெளிக்க வைத்து அறிவு தந்தாய் ஐயம் தெளிய வைத்து அறிவு தந்தாய் மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் பூங்காரகை சதந்து உணர வைத்தாய் தேவி ஓட்ட வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவூட்டினோடு உயிராற்ற தந்தையை போற்ற வைத்து புகழ் சாற்ற வைத்து அறிவுட்டினோர் உயராற்றல் தந்த என்னை அரியன் கவிஞன் கலைஞன் இவளன் அருளும் தமிழும் திகழும் கடலன கட்டவர் முற்றுமை அறிந்தவர் நித்த மனிதன் உத்தா சுத்தர் உறவிட மாந்தர் யானை சேனை படையிட வேந்த பட்டும் பட்டை நீக்கிய யானை வளரும் வந்து ஆக்கிய வாணி தைலாதவில்லை என்று வாயிலாத உமை என்று ஆயிரங்களானது வைத்திருந்தது செல்வி அன்னை உன்னை சரணம் அடைந்தே தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவன் முதலென்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி எல்லோரும் விளையாட்டில் உலகில்லை ஈடு மடங்கின்ற திருக்குமரா வருகா தமிழ் கலை சேர்ந்த தவச்செல்வான் வேல்முருகா வேல்முருகா மழை நின்ற திருக்குமரா மால் மருகாய்
நீர்கொண்ட சரவடியும் நெற்றி வெளிகளில் உதித்து சீர்கொண்ட சரவணத்தில் செங்கமலபதில் தவழ்ந்து கார்த்திகை முளைப்பாலும் கவரி முளைப்பாலும் உண்டு ஆத்திரை கடலில் சென்று அசுர குளங்களை துளைத்து தேவர்களை சிறுமையிட்டு தெய்வம் அடப்படி மணந்து மூவர்தல வீற்றிருக்கும் திரு தலைவால் முருகா கந்தா கடம்பா கார்த்திகையா சண்முகா சரவணா அகிலம் போற்றும் அருகா உலகத்தை வளம் வந்து தன் அண்ணாவிற்கு பெருசேத்திட்ட ஐயனே கொக்கரக்கடை துளைத்து ருக்கரத்து வேளா எனது ஆறியில் தோழா ஆர்தனின் பணிவான வணக்கத்தை மங்களம் உண்டாகட்டும். கலைமகன் மைந்தனை வருக, கானத்தின் நாயகனை வருக, சதுர்முக முதல்வனை வருக, சாஸ்திரங்கள் கற்றோரை வருக, தெய்வ லோகம் வணங்கிய தெய்வம் முடிக வருக, கலக பிரியரை வருக, காணாமிர்த வாரிய வருக, முத்தமிழ் கற்றோரை வருக, முவுலக வென்றோரை வருக, நாட்டுக்காக விளக்கு நாரதரை வருக, ஊருக்காக விளக்கு முத்தமரை வருக. எந்நேரமும் அந்த நாரணன் புகழ்பாடு நாரத மகரிஷிய வருக வருக வருகிற வாழ்த்து கூறி ஏழாமல் இறைவன் மேலே பட்டியிலே குடிகொண்டிருக்கக்கூடிய மின்னாண்டார் மூர்த்தியுடைய அலுவலாட்சியமும் நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்னராயுடைய அலுவலாட்சியமும் நம்மளுக்கும் நம்ம போன்ற சக கலைஞருக்கும் இசை கலைஞருக்கெல்லாம் அழிமுகத்து கொடுத்துல தவத்திரு சங்கரதா சாமியுடைய அலுவலாட்சியமும் மனிதனாக பிறந்து மனிதனாகவே வளம் வந்து திருச்செந்தூர்ல விடைக்கப்பட சத்குரு சம்காரமூர்த்தி ஐயாவுடைய அருள்கடாட்சியமும் ஏழாமலை இறைவன் இந்த ஊரிலே குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய அருள்கடாட்சியம் நிரம்ப பெற்றிருக்க நேரத்திலே வாழ்க 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 வாழ்த்துவதற்கு வயதிலாட்டால் வணங்குகின்றேன். தாங்களை வரவேற்க தெரியுமா? நாரதர் வருகவே வேதாந்த இசைஞான வித்தகரே வருகவே. நான் அழைக்கும் மாமன் மகன் நாரதரை நான் அழைக்கும் மாமன் மகன் நாரதரை வருகவே வேதாந்த இசைஞான வித்தகரே வருகவே வருவே அன்பு வணக்கம் வருவே இசை மலை வணக்கம் வருவே நாரதரை வருகவே வேதாந்த இசைஞான வித்தகரை வருகவே. ஒடே தில்லக கண்டறியே முடிக முடிக அடையும் தவமணிக்கு அடையும் தவமுடியே அன்பு வணக்கோ கருவி இசை மழை முழக்கோ பருவி அன்பு வணக்கோ கருவி இசை மழை முழக்கோ. நாரத மகரிஷி முருகா வருக வருக தங்களுக்கு வருகைக்கு மனமாற மகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் வந்த நோக்கமோ? முருகா வருகின்ற மார்க்கத்தில் மருதம் முல்லை பாலை நெய்தல் குறிஞ்சியை சொல்லக்கூடிய 5 இடத்துல குறிஞ்சி இடத்துல அற்புதமான கனிமொன்றை கண்டேன். கண்டவுடனே முருகா அப்படம் என்று சொல்லிவிட்டு தாங்களை காண்பதற்கு ஓடோடி இருந்திருக்க வருகின்ற மார்க்கத்திலே அற்புதமான குறிஞ்சி நிலத்திலே இந்த பூலகத்திலே ஒரு கனியை கண்டீர்கள். கனியை பார்த்தவன என்னத்தை உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சா? என்ன கடிப்பிரியா கந்தா என சொல்வது தங்களைத்தானே. தாங்கள் ஏற்கனவே ஒரு பழத்தை கொண்டு வந்து கொடுத்தீர்கள். கொண்டு வந்து கொடுத்த பழம் விளக்கு கிடைக்கல சிறப்பான படை வீடு ஒன்று கிட்டியது. பழமீனி தங்க விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் ஒன்று வேணுங்கிற மாதிரி தக்க சமயத்தில் படை வீடு உருவாருக்கு காரணம் என்ன? நீங்க தான். ஆனா ஆண்டியா பண்டாரமா போனதுக்கு காரணம் நீங்க தானே. அன்று கொண்டு வந்து நின்று கொடுத்ததால் அது நான் சொல்லல, நீங்களா ஏற்படுத்தி நீங்களா போயிட்டீங்க. கோமணத்தோட தான் கூப்பிட்டோம். சரி வாங்க வாங்க வாப்பா கோவப்பட வேணாம்னு சொல்லி கூப்பிட்டான். போயான்னு சொல்லி நீங்க ஆட்டுக்குள்ள உறிஞ்சு விட்டு நீங்க ஆட்டுல போயிட்டு அது நாங்க பொறுப்பாக முடியும். மிஞ்சியது அது மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப கோமணமும் கோடிபுரம் கோமணமும் கோடிபுரம் யாரு சொன்னது? கோமணமும் கோடிபுரம்னு சொல்லிதான் இருக்கிற புறம் சுரண்டி எடுத்துட்டாங்க கோமணத்தை. ஆனா நம்ம பக்தர்கள் ஆகப்பட்ட முருகனை ஆண்டி கோலத்துல பார்த்தா தருத்திரமடான்னு சொல்றான்.
யார் சொன்னது அப்படி? இப்போ கோயிலுக்கு போறோம், அழகு எதிலே உள்ளது? இல்ல முருகன் கோயிலுக்கு போறோம், பழனிக்கு போனோமா என்ன கேட்பாங்க வீட்டுக்கு வந்தானே, அப்பா எந்த குளத்துல சாமியை தரிசனத்தை அப்படின்னு. ஆண்டி குளத்துல யாயா போய் ஆண்டி குளத்தை பார்த்தா நீ ஆண்டியா போய் நீ ஆண்டியா போயிடும். உண்மையான குளத்துல பார்த்தா ஆண்டியா போயிடுவாங்கிறேன். அப்புறம் எப்படி கோமணமும் கோடி அதாவது அது கோமணம் கோடிபுரம் அப்படின்னாக்க அப்பேற்பட்ட சிறப்பு அந்த ஆண்டியாக இருந்தாலும் அறியவில்லை. ஆண்டியாக இருந்தாலும் வேண்டிய வரங்களை கொடுத்து அரசனாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிப்பாக. எடுத்துக்காட்டு. ஆனா அதை பாக்குறதுக்கு நம்ம அழுவ முடியலைங்க, முடியலை சார். ஆனா அன்று கொண்டு வந்து கொடுத்ததுனால அது பிஞ்சு இப்ப கண்டு வந்திருக்கீங்களே ஆமுருகா, அதுவும் இருக்குமா? ஆத்தாடி அதை பறிச்சிடணும். யாரு பாக்குறது? அதை பறிச்சிடணும்னா பறிச்சுட்டு உங்களை அப்படியே விட போறோம். வேற புத்தாடை சுத்த வேண்டிய காலம். புத்தாடை உடுத்தி போ. ஆமுருகா, ஏன் கொண்டு வந்திருக்கலாமே இந்த கனியை? இல்ல செய்தியை மட்டும்தான் இதை கொண்டு வர வேண்டும் என்பது நியதி. ஏன் இந்த கனியை நீங்க அடைஞ்சிருக்கலாமே? நான் அடைய வேண்டாம். முருகா அர்ப்பணம். பார்த்த உடனே இது முருகனுக்கு சொந்தமானது என்று முடிவு விட்டு விட்டேன். பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன். ஆமா. நான் என்ன நினைச்சேன்னா தாங்கள் கொண்டு வர்றதுக்கு உடம்புல சத்து இருந்துச்சு, எனக்கு சத்து குறைஞ்சு போச்சுன்னு. இல்ல இல்ல அப்படியா இல்ல, எங்களுக்கு எப்பயும் நரை கிடையாது, திரை கிடையாது. உங்களுக்கு மாதிரி எனக்கு என்ற இளமை குன்றாமல் இருக்கக்கூடிய ஏதாவது சிறப்பு இருக்கா? இருக்குல்ல, ஊர்கள் பார்ப்போம். இல்லாவிட்டால் தங்களுக்கு இந்த கனியை கண்டு வருவேனா? கற்பனைக்கு மேனி தந்து முருகா காற்றதங்கை போட்டு வைத்து விடக்கூடாது. இரு காற்றதங்கை போன இடம் இந்த கடவுளுக்கும் தெரியலையோ. முருகா முருகா முருகா. மாங்கனிக்கும் தேன்கதலி முருகா, பங்கனிக்கும் மேல் நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா. முருகா முருகா முருகா. மாங்கனிக்கும் தேன்கதனி பங்கனிக்கும் மேலி நிற்கும் முருகா. அக்கணியை இக்கணமே இந்தோலம் அக்கனியை இக்கணமே அக்கணியை இக்கணமே முருகா. கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யா மாங்கடிக்கும் செங்கதி மான் கடிக்கும் தென் கதலை வந்தடைக்கும் பூங்கனியை கண்டு மனம் போரிட்டு எழுந்தேன். நான் கனிந்தேன் அக்கடி இக்கடவை கொய்யாமல் கொய்தணித்துக்கிறேன். ஆமர்கா, சொல்லுக்குள் சொல்ல வச்சு சூச்சமாக ஒரு அற்புதமான ராகத்தை கொடுத்துக்க. அப்படி இருப்பதனால
முடிஞ்சே 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 பச்சையை கண்டாக்கி நேரம் அதை பட்ட பட்சம் தேடாத சொல்வி பட்சம் தேடாத சொல்வி பட்சம் தேடாத சொல்வி பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாகையால் பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாகையால் பச்சைகள் கண்டால் பறந்தோடுமாகையால் பச்சமுடனே செல்வி பச்சைகள் கண்ணால் பறந்து பச்சைகளுக்கே பிடிக்காமல் பறந்து எட்டாத உயரத்தில் இருக்கிறது. எட்டாத உயரத்தில் ஆமாதான். எட்டாத கொம்பினி முடிஞ்சே 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 எட்டாத கொம்பினி இருக்கும் கணிகை எப்படி குயிலிடலாம் முடிஞ்சே எப்படி குயிலிடலாம் எட்டும் படிக்கிற கொம்பொண்டு அதை பற்றி முருகா. ஆ, 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 கொம்புண்டு அதை பற்றி ஏறி பறிச்சிடலாம் முருகா ஏறி பறிச்சிடலாம் எட்டும் படிக்கில் 2 கம்புகள் உண்டு ஏறி பறித்தரலாம் ஆ. தாங்கள் கண்டு வந்திருப்பது முருகா ஆ. சகலமும் அறிந்த உங்களுக்கு மட்டும் தெரியாத விஷயம் கண்ணியத்தான். ஆதியில பதவில்லை சுந்தரவள்ளியர் சொல்லக்கூடிய இரு மாதர்களுக்கு வாக்கு கொடுத்தீர்கள் மூத்தவளை மனமுடித்தீர்கள் இளையவள் சுந்தரவள்ளியாக சுதந்திரமாக இருக்கின்றார் முருகா சுதந்திர நாட்டுல சுதந்திரமா தெரிஞ்சா தப்புடாங்கிற ஆமா. அதே போல ஆ. தாங்கள் கண்டு வந்தது கனி இல்லைங்கிற கண்ணி தாங்கிற தெரியும் சரி ஆ. இருந்தாலும் அன்னவளை காதல் மனம் என்கின்ற கடிமனம் புரிந்து எங்களுக்கு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அருள் கொடை செய்து அந்த மாறி மகன் வாரி வழங்க வேண்டும் காலையில திருமணத்துக்கு வருவீர்களா? கண்டிப்பாக என்ன கொண்டு வருவேன் 2 கையிலே பூமாலை தங்களுடைய புகழ் மாலை நாவிலே படைக்கொண்டது அப்பாடை பாமாலை பாடி கையிலே பூமாலை கொண்டு வருகின்ற உங்களுக்கு நான் தருகின்ற பரிசு எங்கு சென்றாலும் புகழ் மாலை கிட்ட பரிசு தருகின்றேன் சென்று வருகின்றேன் முருகா இப்படி போயிடாதே இதை பூரா அவுத்து போட்டு அப்படியே போயிடாதே அண்ணன் போல வேடு குலத்துல பிறந்திருக்கா வேடுவனா- வேடனாக ஒரு மாடு நீ இருக்கல எனக்கு என்ன கவலை அதானே உங்க தலைமையில தான் எல்லாம் என் நடக்கும் தலையில ஆமா இப்ப ஏன் தலைமையில தான் நடக்கும் சென்று வருகிறேன் அப்படியாகட்டும் மத்திமலை. நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியமா அது உள்ளத்தின் சாட்சியமா நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2 ஒன்று மனச்சாட்சி அது உள்ளத்தின் சாட்சியமா அது தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்த கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கும் சாட்சியமா அதுதான் உண்மைக்கும் சாட்சியமா நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனச்சாட்சி அது தெய்வத்தின் சாட்சியமா அது உள்ளத்தின் சாட்சியமா நதி வெள்ளம் சாய்ந்து விட்டார் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்று வேறு யாரம்மா நதி வெள்ளம் தாண்டி விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்கள் பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள் மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மனச்சாட்சி அது தெய்வத்தின் காட்சியமா அது உள்ளத்தின் காட்சியமா
நதியினிலே ஒருத்தி மட்டும் தரைதனிலே உடலை விட்டு உயிர் பிரிந்து பறக்குதம்மா வெளியிலே ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரைதனிலே ஆண்டவன் அரியணையில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனன்றி நமக்கு வேறு ஆறுதல் இல்லை மடிதனமா மயங்குகிறேன் நான் மடிதனமா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்றும் மனச்சாட்சி அது தெய்வத்தின் காட்சியமா அது உள்ளத்தின் காட்சியமா நம்பிக்கை வைத்த கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியமா அதுதான் உனக்கும் சாட்சியமா அதுதான் உனக்கும் சாட்சியமா இங்கே எனக்கு மட்டுமல்லாது வந்திருக்கக்கூடிய சக கலைஞர்களுக்கும் அதானே இங்கே எனக்கு மட்டுமல்லாது வந்திருக்கக்கூடிய சக கலைஞர்களுக்கு வாய்ப்பினை கொடுத்துட்ட இந்த மாபெரும் கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த விழாக்குழுவை சேர்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிகச்சிறப்பாக மிக மிக சிறப்பாக ஒளிபெருக்கி அமைத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒளிபெருக்கி எஸ் மணி ஒளிபெருக்கி நிலையத்திற்கும் அதிலே பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கும் எனது ஆரோக்கிய நண்பர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளரான மணி அண்ணா அவர்களுக்கும் சிந்தையிலே புத்திட்ட செந்தாமரையை வீற்றிருக்கக்கூடிய இந்த கலாரசிகளுக்கும் மனதிலே புத்திட்ட மல்லிகையை தங்களுடைய மலரடிக்கு காணிக்காக்கி தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உயிரென்ற ஒரு பறவை அது உன்னோடு பறக்கட்டுமே உயிரென்ற ஒரு பறவை அது உன்னோடு பறக்கட்டுமே முடியாமல் போய்விட்டால் இந்த காற்றோடு கலக்கட்டுமே என்னோட பொன்மானே வீண் சந்தேகம் கொள்ளாதே சந்தேகம் புயல் அடித்தால் மானே என் ஜீவன் தாங்காது ஞான பெண்ணே காதலிச்ச பச்சை கிளியே நீ வேலி தாண்டி வாடி வேலியே நான் பூஜை செஞ்ச வஞ்சி மலரே வாழூரெண்டி நானும் தனியே முள்ளாடும் ரோஜாவே மனதை தள்ளாட வைக்காதே முந்தானை வலை விரித்து ஆளை கொள்ளாமல் கொள்ளாதே முள்ளாடும் ரோஜாவே மனதை தள்ளாட வைக்காதே முந்தானை வலை விரித்து ஆளை கொள்ளாமல் கொள்ளாதே புத்திட்ட தாமரை பூ அது ஒருவருக்கு சொந்தமடி பலர் வந்து தேனெடுத்தால் மாடி இந்த உலகம் தாங்காது ஞான பெண்ணே காதலிச்ச பச்சை கிளியே நீ வேலி தாண்டி வாடி வேலியே நான் பூஜை செஞ்ச வஞ்சி மலரே வாழூரெண்டி நானும் தனியே ஆணை குற்றம் சொல்லாமல் அன்பை கொண்டு சாய்க்காமல் காதல் ஒரு பாவம் என்று கண்மணியே போகாது காதலிச்ச பச்சை கிளியே நீ வேலி தாண்டி வாடி வேலியே நான் பூஜை செஞ்ச வஞ்சி மலரே வாழூரெண்டி நானும் தனியே மன்மதன் கை மன்மதன் கை கருணை மலர்கணையே
தானோ பெண்களை மதி கூட்ட வஞ்சிக்கும் நிழல் தானோ நுண்களை கேடிருக்கும் நூலகம் நீதானோ பெண்களை மதி கூட்ட வஞ்சிக்கும் நிழல் தானோ மூவகை கணிகிட வைத்திடுகளையே நால்வகை கணிகிட நடந்திட மகிழே மூவகை கணிகிட வைத்திடுகளையே நால்வகை கணிகிட நடந்திட மகிழ் பல்லவனஞ்சர பரம சுகமே 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 பல்லவனஞ்சர பரம சுகமே பல்லவ வாசலவே விடுமகமே பல்லவனஞ்சர பரம சுகமே பல்லவ வாசலவே விடுமகமே கடிகள் கடிகள் மதுவை பருக அருகில் வா மண்மலம் கை கரும்பின் மலர்கனையே இந்த மல்லவன் துகள் கொள்ளு மலர்கனையே மண்மகன் கை கரும்பின் மலர்கனையே பேரன்பு கட்ட பெரியோர்களே பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடகக்கலை ரசிக பெருமக்களை ஆண்டுகளை சான்றுகளை பள்ளி மாணவர்களே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலும் இந்த விழாவினை சீருடன் சிறப்போடு ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினருக்கும் ஊர் பொதுமக்களுக்கு இளைஞர் நற்பணி மன்றத்தார்க்கும் எனது சார்பாக நான் சார்ந்திருக்கின்ற கலைக்குழுவின் இசைக்குழுவின் சார்பாக நாடகத்தை அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு அண்ணா எஸ் மணி மணிதானே எஸ் மணி அண்ணனுடைய சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்ற ஆகா அப்படியா மணி ஒளிபெருக்கி உரிமையாளர் நாகராஜ் செல்வம் என்னுடைய சார்பாக தமிழ்ச்செல்வம் நாகராஜ் தமிழ்ச்செல்வம் அன்பு அண்ணாருடைய சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாரத தெரிவித்து தனிபட இதுதான் நினைக்கிறேன் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இவ்வளவு அழகாக இருக்கின்றது அற்புதமான இடமாக இருக்கின்றது அற்புதமான இடமாக இருந்தாலும் வந்திருக்க சபையோர்களுக்கு முதல் வணக்கத்தை கூட நம்முடைய கதாபாத்திரத்தை தொடர்போம் விவசாயி 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 கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி முன்னேற்ற
பஞ்சம் இல்லையேன்னு அன்ன கொடி விவசாயி விவசாயி கனவு என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. ஆகா, இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகா இருக்கணும். ஏன்னா நாட்டின் முதுகெலும்பு விவசாயிடான விவசாயி என்று சொல்லக்கூடியவன், நாட்டின் முதுகெலும்புடான விவசாயி என்று சொல்லக்கூடியவன் சேத்துல அடி வைக்கிறாடி. நம்மளை மாதிரி ஆளுலாம் சோத்துல கை வைக்க முடியாது. இன்னைக்கு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுதுகிட்டு போயிடுச்சு. மாதம் 3 மழை பெய்தது, மாதம் 2 மழை பெய்தது, மாதம் 1 மழை பெய்தது. இன்னைக்கு வருஷத்தில் 1 மழை பெய்யுமான வானத்தை எட்டி பார்த்துக்கிருக்கோம். விவசாயியை முதல்ல மதிக்க தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்ச நாளையில் விவசாயி என்று சொல்லக்கூடிய இல்லாமையே போயிடுவான். காலையில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை, இரவு நேரத்தில் ஒரு மாத்திரையை போட்டுக்க வேண்டியதான். இரவு நேரத்தில் ஒரு மாத்திரையை போட்டுக்க வேண்டியது. வேறு இடம் வழியில் இருக்குது. அப்படி இருப்பதனால விவசாயிகளுக்கு முதல் வணக்கம் கொடுத்தாச்சு. இடத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வளவு அழகாக இருக்கின்ற அற்புதமான இடமாக இருக்குது. பகலில் எழுந்து போடும் ஆறுகளும் மான்கள் போடுவதும் மயில்கள் ஆடுவதும் அரங்கத்திகள் டெக் டெக் கத்துவதும். இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கவிஞனை கண்ணம் எடுக்கின்ற கற்பனைகள் கவிதை பாடக்கூடிய இருக்குது. கற்பனைகள் கவிதை பாடக்கூடிய இருந்தாலும் நாம் இந்த இடத்தை பற்றி வர்ணிக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. வளைந்து நெழுந்து போடும் ஆறுகளும் பச்சை பசேர்ந்து இருக்கின்ற பசுமை நிறைந்த காட்டுகளும் வானோங்கி நிற்கிற மரங்களும் பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு அழகாக இருக்கின்றது. அப்படி அழகாக இருந்த காரணத்தினால் சிலந்து போது சில்லென்று பூத்தம் சிறு நெருஞ்சி காற்றினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போடாலே நின்றது போல் நின்றாள். நெடும் தூரம் பறந்தாள் நிற்குமோ நிலைக்குமோ என்றும் மனம் பெறுமோ வாழ்வேன். இவள் செந்தமிழ் தேன் மொழியா நிலாவென்ன சிரிக்கும் மலத்தொடியா நிலாவென்ன சிரிக்கும் மலத்தொடியா பையனை தழில் பழரச தருபாய் வருகிட தழை கொடுவா. கற்பனை வடித்தவளோ காட்டில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ இவள் கேட்டினில் வளர்ந்த செல்ந்த மறையோ செப்பந்த போச்சரவோ இவள் கேட்டினில் வளர்ந்த செல்ந்த மறையோ செப்பந்த போச்சரவோ இவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். கண்களிலும் விழித்தவளோ இவள் கடலை கொண்டு கரைத்தவளோ கண்களில் நீளம் வழித்தவளோ இவள் கடலை கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகள் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரையெல்லாம் படைத்தவளோ இவள் பேரழகள் படைத்தவளோ இவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென்ன சிரிக்கும் மலக்கொடியா நிலாவென்ன சிரிக்கும் மலக்கொடியா. மேகத்து கூந்தல் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ மேகத்து கூந்தல் முடித்தவளோ மீன்களை மலராய் அணிந்தவளோ
பல்லரச தருவாய் பருகிட தலை குடிவா இவள் பருகிட தலை குடிவா இவள் பருகிட தலை குடிவா. இந்த இடத்தை வர்ணித்துக் கொண்டதால் வர்ணித்துக் கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல ஏதாவது சத்தம் கேட்கிறார் பார்ப்போமா? ஆலோலோசோ ஆலோலோசோ பாருங்க ஆலோலோசோ ஆலோலோசோ ஆக அந்த பெண்மகளுடைய சாரீரம் அவள் அழகா இருக்கு. சரீரம் அவள் அழகா இருக்கு. இந்த பெண்மகளை வர்ணிக்காமல் இருக்க முடியாது. நீ குடிக்கிறானே அவரை கூட வாங்கிட்டு வச்சு இந்த பெண்ம அவரை கூட அவர் குடிக்கிறேன். இந்த பெண்மகளை வர்ணிக்காமல் இருக்க முடியாது. நான் வந்திருக்க எதுக்காக வந்திருக்கேன்? வள்ளிங்கிற பெண்மகளை காதல் திருமணம் பண்ணணும். காதல் பலவகை உண்டு. அந்த காலத்தில் பெரியவர்கள் காதல் பண்ணாங்க. பாசத்துக்கு உண்டான காதல். இந்த காலத்தில் இளைஞர்கள் போட்டது பணத்துக்கு உண்டான காதல். பாசமா பணமா பணமா பாசம்னு பார்த்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு பணம் தான் முக்கியம். பணத்தை பற்றி நிறைய பேசலாம். அண்ணன் பேசிட்டார் நிறையா. காதல் 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 என்று சொல்லக்கூடியதால் அன்பு நிறைந்த இடத்தை காதல்னு சொன்னான். அன்பு பாசம் நிறைந்த இடத்தை காதல்னு சொன்னான். ஆனால் அன்பு பெற்ற தாயின் தகப்பு மீது வைத்திருந்தார் ஒரு வகையான அன்பு பாசம் காதல்னா. கட்டிய மனைவி மீது வைத்திருந்தார் ஒரு வகையான அன்பு பாசம் காதல்னா. ஒற்றார் உணவு மீது வைத்திருந்தார் ஒரு வகையான அன்பு பாசம் காதல்னா. மண் மீது வைத்திருந்தான ஒரு அன்பு பாசம் காதல்னா. இன்னைக்கு காதல் என்று சொல்லக்கூடியதெல்லாம் கெட்ட வார்த்தைடாங்க. காதல் என்று சொல்லக்கூடியது கெட்ட வார்த்தை தான். அன்றைக்கெல்லாம் ஒரு நாவுக்கு மறிக்குள்ள வாங்கி 8 ஊருக்கு போகலாம் பெண்களை பார்க்குறது. இந்த மாதிரி திருவிழா நடக்கின்ற பொழுது தான் பெண்கள் மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை வேலை பார்ப்பாங்களாம். எனக்கெல்லாம் திருவிழாவுக்கு வர்றதுக்கு ஆள் இருக்கா? கிடையாது. வீட்டில் வந்து சோதத்து 2ஆம் பாட்டில் விருந்தாடி வந்து சாப்பிட்டு போட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்டு நம்ம வீட்டில் வாந்தி எடுத்து போட்டு போயிடும். அப்படியெல்லாம் காலங்கள் போயிடுச்சு. காலங்கள் அப்படியெல்லாம் போயிடுச்சு. காலங்கள் அப்படியெல்லாம் போனாலும் நம்மளும் காலத்தில் சேர்ந்து நம்மளும் போகணும்ல. எல்லாம் விஞ்ஞான காலம். நம்ம நாட்டுக்குள்ள என்றைக்கு விஞ்ஞானம் வந்துச்சு அன்னைக்கு ஆண்களும் பெண்களும் சேர்ந்துட்டால் வியாதி பெருகி போச்சு. வியாதி பெருகி போச்சு. இந்த விஞ்ஞானத்தில் நன்மை இருக்குது தீமை இருக்குது. நன்மையை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு புண்ணியம். நன்மையை எடுத்துக்கிறது கிடையாது. தீமையை மட்டும்தான் சில ஆளுகள்லாம் பயன்படுத்துது. தீமையை மட்டும்தான் சில ஆளுகள்லாம் பயன்படுத்துது. அது எதுக்கு பயன்படுத்துது என்னங்கிறது தெரியாது. அப்படிங்கிறதால அதில் உள்ள விளைவு என்று சொல்லக்கூடியது அந்த விஞ்ஞானத்தின் மூலியமாக நிறைய அழிவு பாதையை நோக்கித்தான் போய்க்கிருக்கு. அப்படி இருப்பதனால இந்த பெண்களை பற்றி வர்ணிக்கணும். பட்டு ஒன்று சீட்டு போய் விளக்கு வைக்கும் நேரத்திலே விளக்கு வைக்கும் நேரத்திலே பட்டு மண்ட சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பது பஜாரடி அண்ணனட போட்டு பார்ப்பது பஜாரடி அண்ணனட போட்டு பட்டு மண்ண சிட்டு படகு தூரை விட்டு பார்வது பலியாரையடி அண்ணன் நடை போட்டு பார்வது பலியாரையடி அண்ணன் நடை போட்டு அள்ளுக்கொடு போல தேனாட்டம் கரையின் மேலே அள்ளிக்கொடி போலே தேனாற்றங்கரையின் மேலே அள்ளுக்கொடி போல தேனாட்டங்கரையின் மேல அவ மெல்ல மெல்ல அவ மெல்ல மெல்ல இடஜ செய்த வெள்ளிச்சிலை போல மெல்ல மெல்ல இடைய செய்ய வெளிச்சிலை போலே பட்டு மண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பது போல் யாரையடி அண்ணன் நடை போட்டி பார்ப்பது போல் யாரையடி அண்ணன் நடை போட்டி ஆளை பார்த்த மேகம் இவள் அழகை பார்த்த தேகம் ஆளை பார்த்த மோகம் இவள் ஆளை பார்த்த தேகம் காலை பார்த்து நடந்த மண்ணு காட்டுதம்மா பாபா இவ காலை பார்த்து நடந்த மண்ணு காட்டுதம்மா பாபோ பட்டு மண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்ப்பது போல் யாரையடி அண்ணன் நடை போட்டி பார்ப்பது போல் யாரையடி அண்ணன் நடை போட்டி பொண்ணா பிறந்தா ஒரு புருஷனுக்கு மேலே பொண்ணா பிறந்த ஒரு புருஷனுக்கு நீரே பொண்ணா பிறந்தா ஒரு புருஷனுக்கு மேலே அவன் என்னாகத்தா வேண்டும் அவன் வாழ்வில் ஒரு நாள் அவன் இன்னாகத்தான் வேணும் அவ வாழ்வின் ஒரு நாளே
ஜடி அண்ணன் நடவோட்டு அவ அண்ணன் நடவோட்டு அவ அண்ணன் நடவோட்டு அவ அண்ணன் நடவோட்டு அள்ளி கொண்ட முடிச்சு அரைக்க ஆசைப்பட்டு வச்சு வெள்ளி சலங்கை கட்டி வீதியிலே பெண்மகள் போனானா ஆத்தா மாரியம்மனை போல மகாலட்சுமி போல கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அள்ளி கொண்ட போடுறதுக்கு 6 அடி கூந்தல் அன்றைக்கெல்லாம் இருந்துன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம பார்க்குறது பூரா 6 அடி கூந்தல் தான். அதுவும் வீட்டில் ஆணியில் தூக்கிட்டு கிடக்கு. அரைக்காசு பட்டு வச்சு ஒரு பெண்மகளாக்கப்பட்ட மஞ்சள் பூசி அரைக்காசு காலத்துக்கு பொட்டு வச்சா கலாச்சாரம் பண்பாடுடான்னு. இன்னைக்கு என்ன உடை உடுத்துறமோ அதற்கு தகுந்தாற் போல் பொட்டு வச்சா தான் கலாச்சாரம் பண்பாடு. 8 மலை வேட்டி கட்டி எம்புருஷன் நடந்து போனோம்னா நீதிமான போல நாட்டாமை போல பஞ்சாயத்து போல கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். இன்னைக்கு 8 மலை வேட்டியை கட்டுறதுக்கு ஆள் இருக்கா? 4 மலை வேட்டியை ஒட்டிக்கவா கட்டிக்கவான்ங்கிறான். ஒட்டிக்கவா கட்டிக்கிறாங்க. காலங்கள் அப்படி போயிடுச்சு. காலங்கள் அப்படி போயிடுச்சு. உடம்புல சத்து இல்லை, உடம்புல சேட்டு இல்லை. வேட்டி கட்டுறதுக்கு லோகி இப்படாங்கிறான். லோன்னா என்ன, கிப்புன்னா என்ன அப்படின்னா இடுப்பு கீழே இறங்கி கிடக்கு. அது வாட்டில் எதுக்காக வேண்டி வச்சுருக்கா என்னங்கிறது தெரியாது. அப்படிலாம் உலகங்கள் போயிடுச்சு. காலத்தோட சேர்ந்து நம்மளும் போக வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படிங்கிறனால இந்த பெருமைகளை பற்றி நினைக்கணும்னா ராஜா பொண்ணு ராஜா பொண்ணு வள்ளிவாடி அம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம்மாடடி நதியிலாடடி குள்ளுங்க குள்ளுங்க ஆடடியோ குள்ளுங்க குள்ளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியம்மாடடி நதியில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ குள்ளுங்க குள்ளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடியம்மா ஆனந்த நாட்டியம் ஆடடி நதியினில் ஆடடி உனக்காகத்தாரே வள்ளோடவே உன்னோடு தானே கல்யாணமே உன்னோடு தானே கல்யாணமே நாமாடவே கல்யாணமே நாமாடவே கல்யாணமே புது மாப்பிள்ளை நான் தாடடி புது மாப்பிள்ளை நான் தானடி அடிகண்டன் மடி மீது விளையாடடி ஆடடி நதியில் ஆடடி குளுங்க குளுங்க ஆடடியோ குள்ளுங்க குள்ளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடி அம்மா கொஞ்சம் ஆனந்த நாட்டியமாடடி நதியில் ஆடடி குள்ளுங்க குள்ளுங்க ஆடடியோ குள்ளுங்க குள்ளுங்க ஆடடியோ குள்ளுங்க குள்ளுங்க ஆடடியோ குள்ளுங்க குள்ளுங்க ஆடடியோ அப்படி இருக்க நம்மளை பெஞ்சு கொஞ்சம் மாதிரி ஒரு நாடகம் சிறப்பாக இருக்குன்னா சிறந்த நடிகர்கள் புறமிக்கின்ற சிறந்த முறையில் பக்க மேலே வாசிக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் தேர்வுடைய அருமையான முறையில் அற்புதமான இசைக்கலைஞர்கள் தேர்வுடைய அருமையான முறையில் இசை வாசிக்கக்கூடிய அன்பு அன்னார்களுக்கு இந்த அன்பு தம்பிக்கு நன்றி நடிக்கிற வணக்கம். நாங்கள் மெல்லமாக பேசுகிறாலும் தெள்ளத்தெளிவாக வெளியில் எடுத்துருப்பது ஒளிபரிக்குதான். புண்ணியவன் நினச்சா கொண்டு போய்த்து கரையில் சேர்க்கலாம், இல்லாட்டி கொண்டே கம்மாய்க்கில் போட்டு அமைக்கிட்டு போயிட முடியாது. ஏன்னா தினந்தோறும் நாடகத்துக்கு போய் தொண்டை எப்படி இருக்கோ நம்ம பயந்து வந்துக்கிட்டு இருக்கனால அருமையான ஒளிபரிக்க எஸ் மணியா மணி எஸ் மணி அன்பு அன்னாருடைய சார்பாகவும் அதில் எங்களுக்காக பணிபுரிந்து விழித்து கொண்டு யாருக்கு முகம் சொல்லிக்காமல் யாருக்கு எதுவுமே சொல்லாமல் அவர் வாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கார். அருமையான ஒளிபரிக்கை, அற்புதமான ஒளிபரிக்கை, அருமையான ஒளிபரிக்கை அன்பு அன்னார்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அன்பு அன்னார்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பாக நன்றி அறிகிறது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
காலத்தை நேரத்தை அனுசரிக்கனால ஒரே ஒரு கீதம் கட்டம் போடுமா அமைதியான அமைதியான நதியினிலே ஓடம் அழவில்லாத வெள்ளம் வந்தாளாள் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் காற்றினிலும் மழையினிலும் கலங்க வைக்கும் இடியினிலும் கரைதலிலே ஓடும் அமைதியான நதியினிலே ஓடம் ஓடம் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் தென்னை கிழக்கீட்டினிலே தென்னை இளம் கீட்டினிலே தாளாட்டு சென்றலது தென்னை கிழக்கீட்டினிலே தாலாட்டு தென்றலது தென்னை தனை சாய்த்து விடும் புயலாக வரும்பொழுது தென்னைதனை சாய்த்து விடும் புயலாக வரும் பொழுது அமைதி ஜான நதிச்சினிலே ஓடும் ஓடம் அழவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் அட்டங்கரமேட்டினிலே ஆடி நிற்கும் நான் அழகு ஆற்றங்கரை மீட்டினிலே ஆடி நிற்கும் நானலது ஆற்றங்கரவேட்டினிலே ஆடி நிற்கும் நான் அழகு காட்டடித்து சார்ந்து விடும் கணிந்த மனம் விழுந்து விடும் காற்றடித்தால் சாய்ந்து விடும் கனிந்த மனம் வீழ்ந்து விடும் அமைதி ஜான நதிக்கினிலே ஓடும் ஓடும் அழவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் காற்றிலும் மழையிலும் களங்க வைக்கும் இடியினில் கரைதனிலே ஒதுங்கி நிற்கும் ஓடும் ஓய்கோகை அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அழவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் எங்களை இந்த நாடு மட்டும் வெளிநாடு வரைக்கும் கொண்டு செல்லும் வெளிநாட்டு மக்களிடத்தில் கொண்டு செல்லும் அன்பு அன்னார் வலைதளத்தில் பணிபுரியக்கூடிய இது உங்கள் ஊர் என்ற யூடியூப் சேனலை எடுத்துக்கொண்டிருக்க அன்பு அன்னார்களுக்கு நன்றி நன்றிகளை படத்துக்கு தெரிவித்துக் கொண்டு சமரசம் உள்ளாவும் இடமே சேர்மனையா பாடச் சொல்லி சொல்லியிருக்கார்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாருங்க சமரசம் உள்ளாவும் இடமே நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஜாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் கீழோர் என்றும் வேதமில்லாமல் எல்லோரும் முடிவு சேர்ந்திடும் காடு எல்லோரும் முடிவு சேர்ந்திடும் காடு ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காண சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உள்ளாவும் இடமே
சமரசம் உலாவும் இடமே. ஆண்டி இங்கே அரசனும் இங்கே, ஆண்டி இங்கே அரசனும் இங்கே அறிஞர் இங்கே அசடனும் எங்கே ஆவி போன பின் கூடுபார் இங்கே, ஆவி போன போனபின் குடுமாறி எங்கே ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே. சமரசம் உலாவும் இடமே. இடமே. நன்றி நன்றி. போதுமா? ஏன் இருந்த புறம் போயிருச்சு என்னம்மா போண்டி இருக்கு? ஆஹா ஆஹா ஆஹா, என் அண்ணன் வந்து விட்டார், எங்க அப்பா வந்து விட்டார். ஆஹா ஆஹா ஆஹா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப போகுது சந்தோஷம். போகுதுன்னு சொன்னீங்க வில்லேந்ததிலே நீர் யார்? போகுது போகுதுன்னு சொன்னது நீர் யாருன்னு கேட்க கூடாது. ஆ, போகுது போகுதுன்னு சொன்னது யார்? சொன்னது நானே சொன்னேன். என்ன காரணமா சொன்னீங்க? வந்தது யாரு? வந்தது அப்புறம், ஆ, இருந்தது யார்? எங்க இருக்கு? அது அப்புறம். ஆ, இப்ப ஆ. போகுது போகுதுன்னு சொன்னது யார்? நான் தான் சொன்னேன். என்ன விஷயம்? என்னது உள்ள போனது சொன்னேன். உள்ளுக்குள்ள போனதுனால போகுது போகுதுன்னு சொன்னீங்க. ஆமா. அப்ப போகுது போகுதுன்னு சொன்ன உடனே நான் வெளியில வந்தேன்ல, ஆமா. அப்ப வெளியில வருது பாருன்னு சொல்லணும். அது சொல்லாது உன்னுடைய தவறு தானே. நீங்க உள்ள சொல்ல. போனதுனால சொன்னது நான். சரி, கேட்டீங்கல்ல, காதுல கேட்டுச்சுல. சரி, நல்லா என்ன கேட்டுச்சு? கேட்டதுனால தான் நான் இங்க வரேன். கேட்டதுனால வந்தா? கண்டிப்பா. அப்ப நீ வரும் பொழுதே உள்ள போகலன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் அந்த தெய்வம் இல்ல. யாரு முத்தம் கொடுக்குற கண்ணத்துல? அது இருந்துட்டு போகுது. இது வந்து எங்க காட்டுக்குள்ள சில ஜீவன்கள்லாம் தெரியுது. காட்டுக்குள்ள? அது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இது இந்த இடத்துல விளையாட்டு காமிச்சது. ஆமா. இப்ப உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? போகுது போகுதுன்னு சொன்னீங்க. ஆமா. என்ன போகுது? என்னது உள்ள போகுது? போயிருச்சா போக போகுதா? போயிருச்சு. போனதுனால சந்தோஷப்படுறீங்களா வருத்தப்படுறீங்களா? போகணும். போனதுனால சந்தோஷம் இருக்கு. எங்க இடத்துக்கு வந்தவங்க சந்தோஷப்பட்டதுல நீங்க தான் முதல் ஆள். இல்ல இல்ல, அதனால நீங்க சந்தோஷப்பட்டனால கிளம்புங்க. போனா சந்தோஷப்படணும். நாளைக்கு 2, வாரத்துக்கு 2, மாசத்துக்கு 2, வருஷத்துக்கு 2. இதுல ஒரு நாளைக்கு 2 போனா சந்தோஷம், போகலாட்டி வருத்தம். என்ன 2 போகணும்? காலையும் மாலையும் மழம் கழிக்கணும். உடம்புல உள்ள அசடாகப்பட்டது வெளியில போகணும். சரி, போனா சந்தோஷம். போனா சந்தோஷம் தான். ஆமா. ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் போனா சந்தோஷம் கிடையாது. போற இடம் சந்தோஷமான இடமா இருக்கணும். இதுல என்ன இடத்துல என்ன இருக்கு? கண்டிப்பா. ஏன்னா இப்ப உள்ள காலத்துக்கு வாஸ்துன்னு சொல்லி ஒரு முறை கொண்டு வந்திருக்காங்க. வாஸ்து. அப்ப ஆமா, வாஸ்துங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. சரி. இப்ப ஒரு நாளைக்கு 2 முறை மலம் கழிக்கணும் சொன்னீங்க பாத்தீங்களா? எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து மலம் கழிக்கணும்? அவசரத்துக்கு போய் உட்கார திசையெல்லாம் பார்க்க முடியுமா? அப்படி கிடையாது. அவசரத்துக்கு உட்கார்ந்தாலும் அவனுக்கு வியாதி வரக்கூடாது. கிழக்கு மேற்குல உட்கார்ந்து மலம் கழிச்சானா அவனுக்கு வியாதி கண்டிப்பா உண்டு. வடக்கு தெற்குல உட்கார்ந்து அவன் மலம் கழிச்சானா அவனுக்கு வியாதி இல்லாத ஆரோக்கிய மனிதன். வடக்கு பக்கத்தை விட ஒரு மனிதன் தெற்கு நோக்கி மலம் கழித்தான் அப்படி சொன்னா அவனுக்கு வியாதி கிடையாது. இல்ல, ஆகாத பட்சத்துக்கு தான் வடக்கு நோக்கி நான் சொல்லியிருக்கான். அப்படி கிடையாது. வடக்கு தெற்குல உட்கார்ந்து கழிச்சாலே அது நல்லது. கிடையாது. அப்ப 2 தடவை போனா நல்லது. சரி. வாரத்துக்கு 2. இந்த வாரத்துக்கு 2 தடவை தலைக்கு எண்ணெய் வைத்து குளித்தோம்னா உடம்புல சூடாகப்பட்டதை வெளியில போனா நல்லது. உடம்புல உள்ள சூடாகப்பட்டது வெளியில போயிரும். ஆனா தீபாவளி கூட நம்ம எண்ணெய் வச்சு குளிக்கிறது இல்ல. அதை சொல்லாதையா. அப்பெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது வீட்டில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட்டுவாங்க. அதை ஆட்டி அந்த கஷாயத்தை வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த தீபாவளிக்கு தான் தேய்ச்சி குளிக்கிறங்கிறக்காட்டி கஷாயம் அடிமண்ட கஷாயத்தை வச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளையில 5 மணிக்கு இட்டலி சட்டில எண்ணெய் தண்ணியை காய வச்சிருவாங்க. பலாரம் சொல்லுவாள் இல்லையா? எங்க வீட்டுல ஒரு கிளவி இருக்கும், எங்க அப்பா தான். தண்ணியை காய வச்சுட்டு 5 மணிக்கா எழுப்பி எந்திரிக்கடா. யாரு இரவுல தூங்குவா?
தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் தூங்கவே எண்ணெயை மாட்டாங்க. தேய்ச்சி காலையில வெள்ளன 5 மணிக்கெல்லாம் குளிப்பாட்டி எங்களுக்கு புது துணி போட்டு கண்டிப்பா. பலகாரத்தை எடுத்து கொடுத்து தான் மற்ற வேலை பார்க்கும். புத்தாடை அணிவித்து இன்னைக்கெல்லாம் 10 மணியா இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அது மட்டும் இல்ல, எண்ணெய் தேய்ச்சி நீராடதான் வேணும். எண்ணெய் தேய்ச்சி நீராடுறதுனால என்ன ஆரோக்கியம், உடம்புல உள்ள சூடு என்று சொல்லக்கூடிய உஷ்ணமாகப்பட்டது வெளியில போகும். இந்த உடம்பு பூரா எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நம்ம இந்த வெதுவெதுப்பான நீர்ல நீராடணும்னா இந்த இந்த முடி இருக்கு பாத்தீங்களா, இதுல சில சில துராரங்கள் இருக்கும். இந்த துராரங்கள் வழியா உள்ளுக்குள்ள உள்ள துரு நீராகப்பட்டது வெளியாகும். அதனாலதான் எண்ணெய் தேய்ச்சி நீராட வேண்டும். எந்த கிழமை நீராடணும் தெரியுமா? சனிக்கிழமை. ஆண்கள் எந்த கிழமை, பெண்கள் எந்த கிழமை நீராடணும்? எந்த கிழமை? சனியும் புதனும் பெண்கள் நீராடணும், ஆண்கள் நீராடணும். ஆண்கள் நீராடணும். வெள்ளியும் செவ்வாயும் பெண்கள் நீராடணும். அப்பதான் உடலுக்கு ஆரோக்கியம். சரி. கிழமைய மாத்தி நீராடனா உடம்புல வியாதி தண்ணி வந்துடும். சரி, இப்ப 2 போனா நல்லது. சரி, மாசத்துக்கு 2 போனா நல்லது. கண்டிப்பா. என்ன போகணும்? ஒரு மனிதன் மாதம் 2 முறை தன் கட்டிய மனைவியோடு போகம் செய்யணும். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்ந்த ராமன் பிறந்த பூமியிலே இந்த ஆணும் பெண்ணும் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழக்கூடிய கணவனும் மனைவியும் ஒரு மாதத்துக்கு 2 முறை போகம் கொள்ளணும். இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும். மத்த நாள்லாம் மத்த பொம்பளோட இருக்கலாம். யாயா நீ வேற குடும்பத்தை கெடுத்துடுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா? மாசத்துக்கு 2 தடவை இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற பொழுது அவனுக்கு நோய் வாய் எதுக்குமே வராது. நோய் மூட்டு வலியில வராது, அவங்களுக்கு நோய் வராது. இப்போ உள்ள விஞ்ஞானத்துல ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க தெரியுமா? அமெரிக்க நாட்டு விஞ்ஞானம் ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க. அதாவது போகம் பண்ணக்கூடியவங்களுக்கு மாதம் 2 முறை போகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த அட்டாக்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் வராதான். அமெரிக்காவோட கண்டுபிடிப்பு. ஏன்னா இந்த நரம்புகள் இந்த டென்ஷன் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த நரம்புகள் டென்ஷன் ஆன உடனே ரத்தம் சீராக ஓடுதான். உடம்பை கட்டுக்கோப்பாக வைப்பதற்காக சித்தர்கள் வகுத்தது மாதத்துக்கு 2 தடவை போகம் பண்ண. ஆனா இன்னைக்கு தொலைக்காட்சியிலேயே மருத்துவர்கள் சொல்றது சித்த வைத்தியர் தினந்தோறும் போகம் பண்ணான்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு தெரியுமா? என்ன விஷயம்? இந்த போகம் பண்றது சாதாரணமா போகம் பண்ணக்கூடாதான். சின்னோண்டு விளக்குனால வெளிச்சம் இருக்கணுமா, தனியா இருட்டுக்குள்ள பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம பௌர்ணமி அமாவாசை என்று போகம் பண்ணால் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஊனமாக பிறக்குமாம். எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆமா, அப்ப அந்த குழந்தை ஊனமாக பிறக்குமா, ஒண்ணு குருடாக பிறக்கும், இல்ல வாய் ஊமையாக பிறக்கும், இல்லன்னா காலுகை ஊனமா பிறக்குமா. இப்படி ஒரு விஷயத்தை அவன் வச்சிருக்கான். அப்ப மாசத்துக்கு 2 தடவை, வருடத்துக்கு 2 தடவை என்ன பண்ணலாம்? வருடம் 2 முறை உடம்ப சுத்தப்படுத்தணும். 2 வீலர் மாதிரி ஓவர் ஆயில் பார்க்கணும். மாசத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வயிற்றுக்கு பேதிக்காகப்பட்ட மருந்து சாப்பிட முடிச்சுன்னா வயிற்றுல உள்ள கழிவு ஆகப்பட்டது வெளியாக முடியும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த புளியம்பழம் சொல்லக்கூடிய அந்த நரம்ப ஆசன வாயில வச்சு அப்ப உள்ள அந்த மலத்தை புறம் வெளியேக்குவாங்க. அதாவது வயிற்றை சுத்தப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் உள்ள மனிதர்கள் இந்த விளக்கெண்ணெய் இருக்கு பாத்தீங்களா, இந்த விளக்கெண்ணைய உள்ளுக்குள்ள சாப்பிட்டு பேதிக்கு போறதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இப்ப யாருமே பேதிக்கு சாப்பிடுறது இல்ல, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லக்கூடிய அவசரமான இந்த உலகத்துல சாப்பிட்டுட்டு அவசரமா போய் சேர்றோம். அவசரமான உலகத்துல அவசரமான சாப்பாடா சாப்பிடுறோம். சோத்தை வேக வச்சு அதை வறுத்து சாப்பிடுறதா சாப்பாடு? இது பாஸ்ட் புட்டா. ஆமா, பாஸ்ட் புட்டு சாப்பிடும் போது பாஸ்டா போய்கிட்டே இருக்கும். இதெல்லாம் போனா நல்லது இல்ல. நீங்க பாஸ்டா போகுதுன்னு சொன்னீங்கல்ல, இந்த ஒயின் ஷாப்னு சொல்லக்கூடிய இடத்துல பச்சை போர்டு வச்சிருக்காங்கல்ல, ஏன் ஒரு ஊதா கலர்ல வைக்கலாம்ல? அதுக்கு நம்ம ஒரு மஞ்சள் கலர்ல வைக்கலாம்ல? ஏன் பச்சை கலர்ல வச்சிருக்காங்க? பசுமையா இருக்கிறவங்க வச்சிருப்பாங்க. அது அல்ல. நில், புறப்படு, கவனின்னு 3 சிக்னல், 3 நிறம். சரி. நில்லுன்னு சொன்னா சிகப்பு நிறம். சரி. கவனின்னு சொன்னா மஞ்சள் நிறம். புறப்படுன்னு சொன்னா பச்சை நிறம். நீ நின்னு கவனிச்சு அதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளையில புறப்பட்டுரு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பச்சை. இதெல்லாம் நீ என்ன கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது? நிறைய வருது, நிறைய. சரி, நீங்க உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு நேரம், எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளவு பெரிய வேலை. என்ன வேலை? ஆமா, இனிமேல் விட்டோம்னா கீழே பிறண்டுரும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ ஒரு புதுசா ஒண்ணு போகுதுன்னு சொல்லுங்க, கேட்போம். இசைக்குழுவுக்கு இப்பதான் வேலை. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா? இசைக்குழுவுக்கு இப்பதான் வேலை. அதுக்கு முன்னாடி
போனா இல்ல அதுக்கு முன்னாடி உள்ள வேலை முடிஞ்சிருச்சு வாய முடியா வலது பக்கம் ஆண்களை பாரு மாணவர்களே நீங்களே வலது பக்கம் ஆண்களை பாரு மாணவர்களே நீங்களே சில பேருக்கு இடத பேச சில பேருக்கு இடத பேச சித்த பேருக்கு வலது பக்கம் ஆண்களை பாரு மாணவர்களே நீங்களே அவர் சொன்னதை காதுல வாங்குனியா அவருக்கு பீ வருதாம்ல அவருக்கு பீ வரல அவர் சொன்னதை நல்லா கவனிக்கணும் என்ன வளைதப்பிய குற மான்களை ஒரு மான்மர கண்டீர நீங்களே சேலைக்குள்ள பீங்கிறாரு ஏய் யார் கேக்கல ஏடா எத்துக்கலைய ஏய் யார் யார் இவர்தான் மான் துரத்தி தேடி வந்து ஒரே மாப்பிள்ளை திங்க போறா இசைக்குழுவுக்கு இப்பதான் வேலை ஐயா மச்சான் மன்னார் இவங்க அப்பேகல சொன்னாரு ஐயா மச்சான் மன்னாரு அப்பா என்ன சொன்னாரு இப்பதான் பப்புனுக்கும் டானுக்கும் வேலை ஆமா ஆமா இந்த வேலையில இசைக்குழு இவ்வளவு சந்தோஷமா நாங்க ரெண்டு பேரும் வேலை பார்க்கறதுக்கு வாசிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா மச்சான் மன்னார் இவங்க அப்பேகல சொன்னாரு நல்ல மனுஷனுக்கு புள்ள பிறந்திருக்கு பாரு எப்படின்னு ஏய் தங்கச்சி எங்க ஆத்தாவுக்காண்டி இந்த ஒரு குத்து திருப்பி கொடுக்குது உடையில கல்பொறுக்கி ஒண்ணு ஓலையர்கள் பொறுக்கி 1 2 பாலம் கட்டி நல்ல பாட்டா பாடுறாரு எங்க கத்துக்கிட்டார் அவரு பாடையில ஓலையில கல் பொறுக்கி 1 2 பாலம் கட்டி குத்திட்டு வரட்டும் ஓடுகிற தண்ணியில உரசி விட்டு ஏன் சேலத்தை ஏய் அப்புறம் ஏம்ட்டு எதுக்குடா இருக்கு டேய் நிப்பாட்டுங்கடா சின்ன சின்ன சொல்ல எடுத்து செம்பவல சங்கெடுத்து யாருட்டு அப்பா உங்க வாசிப்பு பிடிக்கலையா உனக்கு ஓ ஆட்டம் பிடிக்காம நிப்பாட சொல்லிட்டாங்க இல்ல இல்ல ஓ சமாளிப்பு சரி யாருக்குமே வராது சரி 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 அவங்க பொண்ணாட போத்தனமாப்பா அம்மா ஆடி பாடி வரப்போதே குழப்பம் ஆடி பாடி வரதுக்கீங்க அதான் என் தங்கச்சி கூட கூட நிறைய காந்த பீ பாட பிடிக்க வந்த வள்ளி போறா ஏய் ஏர்ம மாடு பாட்டை கெடுத்துப்பிட்டீல இதே பொழப்பு உனக்கு அவுட் ஆஃப் அங்க நின்னுட்டு இருக்கா கூப்பிடுங்க கூட நல்லா குண்டு மல்லி வேணாமா ஊழல் உருவம் குண்டு மல்லி அப்படியா சரி இங்கே நிப்பாடி பிடியில இந்த நாடகத்தில் பங்கு பெற்று நடித்துக் கொண்டிருக்கும் நடிகர் சிகாமணிகளுக்கும் இசை மாமணிகளுக்கும் ஆஹா ஆஹா இசை மாமணிகளுக்கும் நகைச்சுவை நமது விழா குழுவின் சார்பாகவும் ரசிகர்களின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள் இங்கு உங்கள் முன்னால் வேடனாக நின்று கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர் புதுக்கோட்டையைச் சேர்ந்த முத்தமிழ் நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினருமாகிய அருமைக்குரிய அண்ணார் பி.கே. ராஜாராம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும். அதற்கு அடுத்தபடியாக இங்கு சிறந்த முறையில் வழியாக தோன்றி நடித்துக் கொண்டிருக்கும் அருமைக்குரிய தோழியர் அபிராமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். நாரதராக தோன்றி நடித்திட்ட அருமைக்குரிய சகோதரர் ஒக்கப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அருமணி சக்கரவர்த்தி அருமைக்குரிய சகோதரர் எஸ்.என். ஐயப்ப ராவத்தர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி மணவையைச் சேர்ந்து டி.எம். ரதி அவர்களுக்கு ரதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அருமைக்குரிய சகோதரர் பி. பாண்டி அவர்களுக்கு எம்பி அவர் பி பாண்டி அவர்களுக்கு தாள சக்கரவர்த்தி இன்பமெல்லாம் தரும் அசைகள் என்று கூறக்கூடிய இன்பச் செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கு டான்சராக தோன்றி நடித்திட்ட அருமைக்குரிய விஜய் அவர்களுக்கு
பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அடுத்தபடியாக ஆமா அது அவரு போதுங்க போதுங்க, சும்மா போத்தி விடுங்கப்பா. ஓத்துறாருன்னு பார்த்தா சுத்தி சுத்தி வந்துருக்கு. இருக்கட்டும். ஹலோ, சொல்லுங்கப்பா. இங்கே பப்புனாக நடிக்கொண்டு இருக்கும் புதுக்கோட்டை கலக்கல் TM கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறார்கள். இதான் நான் சொல்லியிருப்பேன். எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் சீனமைத்து கொடுத்துட்ட நமது தேன்மொழி வீரமாகாளியம்மன் சீன் கம்பெனி உரிமையாளர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். அவனுக்கு கொடுத்துருங்கப்பா, மணி ஆயிடுச்சு. எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமைத்து கொடுத்துட்ட நமது எஸ் வேளங்குடியைச் சேர்ந்த எஸ் மணி ஒளிபெருக்கி நிறுவனத்தாருமாகிய அருமைக்குரிய அண்ணார், நீங்க வாங்க, அவர் அமைப்பாளர் அருமைக்குரிய அண்ணார் தமிழ்ச்செல்வன் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்து கொடுத்துட்டு நமது எஸ் மணி ஒளிபெருக்கி நிறுவனத்தாருமாகிய அருமைக்குரிய அப்பா நாகராஜன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். எங்களையெல்லாம் சிறந்த முறையில் யூடியூப் சேனல் என்று உலகமெங்கும் விளம்பரம் செய்து கொண்டிருக்கும் அருமைக்குரிய சகோதரர், எங்க ஊர், இது உங்க ஊர், இது உங்கள் ஊர் என்ற யூடியூப் சேனல் அருமைக்குரிய சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தை கௌரவப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு வாகன ஓட்டியாக வருகை தந்திருக்கும் எங்கள் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செல்லப்பிள்ளையுமாகிய அருமைக்குரிய சகோதரர் சுப்பு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தை கௌரவப்படுத்துகிறார்கள். ஒரு நன்றி சொல்லிட்டு போய் மைக்கில் சும்மா வா, வா, அப்புறம் எப்பதான் பழகிறது, வாப்பா, சும்மா வாடிச்சலாம். சரி சரி சரி. வேற யாரும் எங்களில் அவ்வளோதானே? வேற யாருக்கா? வேற காவல்துறை போக்குவரத்து யாருன்னு சொல்லணும்? அவங்களும் வந்து போயிருப்பாங்க, அதான் கேட்குறேன். சரி, வேற உங்களில் வேற யாரும் சொல்லணும்? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய நமது கிராம பொதுமக்களுக்கும் மற்ற விழா குழுவினர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் இளைஞரணி நற்பணி மன்றத்தார்களுக்கும் மகளிரணி நற்பணி மன்றத்தார்களுக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரியப்பா எஸ் மணி ஒளிபெருக்கி நிறுவனத்தாருமாகிய நாகராஜ் அவர்களின் சார்பாகவும் சிறந்த முறையில் ஒளியன் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் எஸ் மணி உரிமையாளருமாகிய அருமைக்குரிய தமிழ்ச்செல்வன் அன்னார் அவர்களுக்கும் அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி கலந்த வணக்கம். நமது விழா குழுவின் சார்பாகவும் முக்கியஸ்தர்களின் சார்பாகவும் ஒரு அருமைக்குரிய ஐயா தேவர் திருமகன் பாடல் ஒன்று பாடுமாறு கேட்டிருக்கிறார்கள். இங்கு அவர்களின் விருப்பத்திற்காக தேவர் திருமகன் பாடலை பாடுமாறு அருமைக்குரிய வேடுவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலம் கடுதி ஓடுது பார்க்க வேறு யாரு என்ற காலத்துக்கும் அவர்களை பாடுற பாரு. காலம் கடந்து ஓடுது பார்க்க வேறு யாரு எந்த காலத்திலும் மறையாது தேவர் என்னும் பேரு. நாட்டுக்காக உழைத்திட்ட மனிததானையா அவர் போனவர் உத்தமர் யாரு பாரையா. காலம் கடந்து ஓடுது பார்க்க வேறு யாரு எந்த காலத்திலும் மறையாது தேவர் என்னும் பேரு. இந்திராணி பெற்றெடுத்த தங்கள் தானங்க எங்கள் தேவரையா போல இங்க யாரும் இல்லைங்க. இந்திராணி பெற்றெடுத்த தெய்வம் தானுங்க எங்க தேவரை போல் மனிதர் இங்கு யாரும் இல்லைங்க. உத்தமராய் வாழ்ந்தவர் ஒருவர் தானுங்க இந்த உலகத்திலும் அவர்களும் அழியாது பாருங்க. காலம் கடந்து ஓடுது பார்க்க வேறு யாரு எந்த காலத்திலும் மறையாது முத்து ராமலிங்கம் பேரு. உக்கிரவாண்டி பெற்றெடுத்த தங்கள் தானங்க என்றும் உத்தமராய் வாழ்ந்திட்ட சிங்கம் தானங்க. உக்கிரபாண்டி பெத்தெடுத்த சிங்கம் தானுங்க இந்த உலகம் முழுது போற்றுகின்ற தங்கம் தானுங்க. ஏழைக்காக உழைத்திட்ட தங்கம் தானங்க ஏழைக்காக உழைத்திட்ட தங்கம் தானுங்க எங்கள் இதயத்திலே குடியிருக்கும் சிங்கம் தானங்க. காலம் கடந்து ஓடுது பார்க்க வேறு
யாரு எந்த காலத்துக்கும் அவர் புகழை பாடுறேன் பாரு. மனிதன் பாருங்க, அவர் தேவரைகள் யாரும் இல்லை, நானே தானுங்க. காலங்கள் பார் காவிரி யாரு, எந்த காலத்துக்கும் அவர் புகழ் அழியாது பாரு. அம்மா மானை தேடி வந்திருக்கிறார். மான் இல்லை என்று நான் கூறிவிட்டேன். சரி. எங்குதான் மான் இருக்கிறது என்று சரி. ஒரே அடாவடித்தனம். சரி, வருக ஒரு மான்குட்டியை தேடி வந்தாங்க. என்ன சொன்னாரு? யாருங்கிறது வரீங்க. இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு வருவதற்கு காரணங்களை சொன்னீங்கன்னா முடிஞ்சால் எங்களால் இயன்ற உதவிகளை உங்களுக்காக செய்ய காத்திருக்கோம். சொல்லுங்க பாப்போம். அருமையான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. ஆடிப்பாடி வரவேற்பதற்குள்ள பண்புங்க மாதிரி உங்க அண்ணன் தோழி இந்த இடத்துல ஆடிப்பாடி வரவேற்றிருக்காங்க. அதேபோல தமிழ் மொழியா தாய் மொழிங்கிற மாதிரி தமிழ் பற்றோடு தமிழச்சிங்கிற மலையில தலைவிங்கிற சாணத்துல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. யார் நீங்க? என்ன விஷயமா இருக்கு எடுத்து கூறுங்க. நான் எனது பெயர் கந்தன் விடுவன். கழுகு மாமலை வேட்டைக்காரன் கழுகு மாமலை அடிபரத்தில் வேட்டையாடி வளம் வந்து கொண்டிருக்க பொழுது அற்புதமான மான்குட்டி ஒன்றை பார்த்து அற்புதமான மான்குட்டி ஒன்றை பார்த்தோட மனசுல ஒரு ஆசை. ஆகா, இந்த மான்குட்டி நம்மளுக்காண்டி பிறந்திருக்கா, இல்லை நம்ம தான் இந்த மான்குட்டிக்காண்டி பிறந்திருக்கோமா? அடைந்தாலும் இந்த மான்குட்டி அடைமிச்சு பக்கத்தில் வரப்பொழுது மான்குட்டி ஆகப்பட்டது மெட ஆரம்பித்து மானோட உங்களுடைய திரைப்படத்துக்குள்ள உள்ள வந்திருக்கு. உங்க அண்ணன் தடுத்து நிறுத்திருக்காரு. முதல் காவல்ல மானவல்லன், சரி. இரண்டாவது காவல்ல உயிர் தோல் என்று சொல்லக்கூடிய பெண்கள் மாணவனுக்கு, மூன்றாவது காவல்ல தலைவிங்கிற சடத்துல நீங்க இருக்கு. கண்ணால் காண்பது மை, காதால் கேட்பது மை, என்ன காதால் கேட்டதுன்னா தீர விசாரித்து உங்களுக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். விலை மயிர் முளைத்து வருகின்ற தெரியும். ஒருத்தர பார்த்தாலே தெரியும் நல்லவங்களா கேட்டவங்க. சில பேர்ட்ட பேசி பார்க்கணும், சில பேர்ட்ட பேசாம இருக்கணும், சில பேர்ட்ட பேசுறது மறக்கணும், பேசாம இருக்கணும். சபை அறிந்து பேசு, சமயம் மறந்து பேசு. சில சமயம் பேசாமல் இருந்து உண்மை. அது போல இடமாகப்பட்டது உங்களுடைய இடம். இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு என்பது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரி, நான் இடத்துக்கு புதுமையாக வந்தாலும் உங்க இடத்துல தீர விசாரித்து மான்குட்டியை பிடிச்ச நம்பிக்கையோடு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். உலகம் பிறந்தது எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மனிதை பிரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் வழிகளிலே, கடலில் தவழும் மழைகளிலே, காட்டின் மிதக்கும் மொழிகளிலே, கடலில் தவழும் மலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது நமக்காக, ஓடும் நதிகளும் நமக்காக. தமிழும் நிலவா தங்கரதோ, கரையை வதித்த மணிமகுடோ, தவளும் நிலமாம் தங்கருதும், தரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கணக்கூடும், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கணக்கூடும், கொண்டது எனது அரசாங்கம். அப்படி இருப்பதனால இடமாகப்பட்டது உங்களிடம். இந்த இடத்துல என்ன இருக்கு ஏது இருக்கு என்பது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் இடத்துக்கு புதுமையாக வந்தால் உங்கள் இடத்துல தீர விசாரித்து மான்குட்டியை பிடிச்ச நம்பிக்கையோடு இருக்கேன். கூறுங்கள். நல்ல விஷயம் தான். காரணம் நினைச்சுங்களேன், உங்களுக்கு சொந்தமான மான்குட்டி எங்களுக்கு சொந்தமான இடத்துல இருக்குன்னு நீங்களா நினைச்சிருந்தாலும் உள்ளே சென்று தேடாம அண்ணனை கூப்பிட்டு தோழியை கூப்பிட்டு தலைமை என்ற பொறுப்புல இருக்கிற என்னை கூப்பிட்டு கேட்டிருக்கீங்கன்னா இந்த விதத்துல என்ன உங்களை பாராட்டலாம். ஆனா வச்சவன் தான் எடுக்கணும், வழி தெரிஞ்சவன் தான் நடக்கணும். ஒரு பொருளை ஒரு இடத்துல தொலைச்சோம்னா அந்த இடத்துல தான் தேடணும். அதை விட்டு போட்டது ஒரு இடம், தேடுறது ஒரு இடம் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வேற இடங்களுக்கு சென்று தேடி இருந்தீங்கன்னா பல மான்களை சிறப்பு, அதாவது சிரமமே இல்லாம இங்க பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல காவல் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சும் இங்க வந்து மான்குட்டி வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப நாங்க காவல் பார்த்த விதமே தவறா போகும். இது பல வழி பாதை அல்ல, ஒரு வழி பாதை. இந்த வழியில மான்குட்டி வந்திருந்தா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்ல தோழிக்கு தெரிஞ்சிருக்கணும். எங்களுக்கு யாருக்குமே தெரியாம மான்குட்டி உள்ள வந்திருக்கணும். அப்ப நாங்க காவல் பார்த்த விதமே தவறா போகும். அப்படி இருக்கும்போது நீங்க தேடி வந்த மான்குட்டி எங்க இடத்துல இல்ல. காரணம் என்ன வச்சுங்களேன், என்ன காரணம்? மனசு எங்கள்கிட்ட இருக்குங்க. சரி. ஏன்னா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் உறவு கலவாமை வேணும். அப்ப என்ன சொல்லி வச்சிருக்காங்க, நம்ம கிட்ட எது இருக்கும் நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும். தான தர்மங்கிறது வந்து தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம், அது வேற விஷயம். ஆனா இருக்கிறதெல்லாம் கொடுத்து நம்மள தெருவுல நிக்க சொல்லல. ஆனா நம்மளால முடிந்தால்
உதவி செய்யணும். முடியலையா ஒருத்தர் செய்யாம கொடுக்காம இருக்கணும். சாம இருந்துக்கணும். அதுதான் பெரிய விஷயம். சரி. அப்படி இருக்கும்போது கொடுக்கணும் என்ற மனமே பொன் செய்ய பிறந்து அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கொடுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. நல்ல அறம் மனசு. செய்யும். அறம் என்பது தர்மம். தர்மத்தை செய்யும் போது மனசுக்குள்ள சந்தோஷத்தோட கொடுக்கணுமா. சந்தோஷம் இல்லாம ஏன்டா அதை கொடுக்குறோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா கொடுத்தும் பயம் புண்ணியம் இல்லை. உயிரை கொடுத்தான் ஒருத்தன், உடம்ப கொடுத்தான் ஒருத்தன். உடம்புல ஓடக்கூடிய ரத்தமே சிவனுக்கு அர்ப்பணம் என்று தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் எண்ணெயா ஊத்தி திரி போட்டு தீபமா தானே திரியாக்கி கொண்டு நீ ரத்தத்தை தாண்டா கொடுப்ப. இந்த உடம்பே சிவனுக்கு அர்ப்பணம் என்று உடம்புக்கே திரியாகப்பட்டு தீபம் மெட்டினா ஒருத்தன். பச்சை தண்ணியில விளக்கேத்தினா ஒருத்தன். பாருங்க, ஒரு சாதாரண புறாங்கிறது பறவைக்கு 4 அறிவு தான். அந்த புறா தண்ணீர் அடைக்கல புகுந்து வேறு நிரட்டான்னு சொல்லும் பொழுது அதற்கு நிகராக அதே எடைக்குள்ள தன்னுடைய தொடை சதையை அறுத்து கொடுத்தான். சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் என்று சொல்லக்கூடியவன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் தாரி என்று சொல்லக்கூடியவன், தன் பிள்ளை ஒரு தவறு செய்தான்னு அவனை படுக்க வைத்து சாதாரண ஒரு ஜீவராசி கன்று குட்டிக்காக மனுநீதி சோழன் என்று சொல்லக்கூடியவன் கீழே படுக்க வைத்து தேரை ஏற்றி பிள்ளையவே கொன்றான். இப்படி சிறப்பா இந்த மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அங்க போறீங்க பாருங்க. சாதாரண அந்த மகாபாரதத்துல கர்ணனாகப்பட்டவன் தான் இருக்கும் போது அனைத்தையுமே கொடுத்தான். ஒரு இடத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கானா. குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பயோதிகர் வந்தப்பா எனக்கு உதவி வேணும், மகளுக்கு திருமணம் வச்சிருக்கேன், உன்னால ஏதாவது உதவ முடியுமா கேட்கும்போது பக்கத்துல இருந்த என்ன பொற்கிண்ணத்தை அப்படியே தூக்கி அப்படியே கையில கொடுத்தாரு. இப்பதான் பக்கத்துல இருந்த கேட்டாங்க, ஏங்க இடது கையால கொடுக்குறீங்களே வலது கையால கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்பதான் இவர் சொன்னாரா, கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. இதுல எந்த கையால கொடுத்தா என்ன, கொடுக்கணுங்கிற மனசு தானே வேணும். எந்த கையால கொடுக்குறோங்கிறது என்னமா வேணும். இந்த கையில இருந்து இந்த கையிலுக்கு மாறதுக்குள்ள மனசு மாறிச்சுன்னா என்ன வருது அப்படின்னு என்னையே நம்பி வந்து விட்டான். கர்ணனாகப்பட்டவன் இடத்துல போனால் ஏதாவது கொடுப்பான் என்று நம்பி வந்து விட்டான். ஆமா, நம்பி வந்தவங்களுக்கு தீல செய்யல. கைக்கு மாறுவதற்கு மனமாகப்பட்டது மாறிடும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துட்டேன்னு சொன்னார். அப்போ எத்தனை பேர் இறக்கும் போது பாருங்க தான் செய்த தான தர்மங்களை தாரை வார்த்து கொடுத்தான் அப்படிங்கிற சிறப்பு கர்ணன். அதனால்தான் வாரி வாரி கொடுக்கும் வள்ளல் அப்படிங்கிற பெருமையோடு அவன் வாழ்ந்தான். அப்படி கொடுத்த பெருமை எங்களை சேரணும், வாங்கின பெருமை தங்களை சேர வேண்டும். கொடுக்கணுங்கிற மனசு எங்களுக்கு நிறையவே நல்ல மனசு. ஆனா என்ன பண்றது, இல்லையே இல்லாத இடத்துல வந்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட நீங்க வந்திருந்தீங்கன்னா இந்த இடத்துல மான்குட்டி உங்களுக்கு தேவை. மான்குட்டி உள்ள ஒரு 90 வயசுல மான்குட்டி இருக்கு. நான் கண்டமானலாம் பிடிக்கிறது கிடையாது. நான் கண்ட மானெல்லாம் படிக்கிறது. நான் கண்ணால கண்டமான எனக்கு சொந்தமான மானை மட்டும் தான் பிடிக்கும். உங்களுக்கு தேவை மான்குட்டி தானங்க. அப்படி எல்லாம் கிடையாது. அப்புறம் எல்லாத்தையும் பிடிக்க முடியுமா? மானில எல்லாத்தையும் சொல்ல முடியும். நீங்க விட்ட இடம் தெரியாம இங்க வந்து தேடிட்டு இருக்கீங்க. விட்ட இடத்த தெரியாம தேடுவாங்கல. இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி இருக்காங்க, தேடி வந்திருக்கிறேன். எங்கேயோ விட்டுட்டு இங்க வந்து தேடினா கிடைக்குமா உங்களுக்கு? அப்படி எல்லாம் விட முடியாதுல்ல. போட்ட இடத்துல தானே தேட முடியும். தேட வேண்டிய இடத்துல தான் தேடி வர முடியும். தேட வேண்டிய இடத்துல தான் தேடி சொல்றீங்க. இல்லாத இடத்துக்கு தேடி போய் சொல்றீங்க. நான் போய் சொல்றீங்க கிடையாது. போய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. ஒட்டுக்கல்ல கூட கிடைக்காது. உங்களுக்கு பொறுகல்ல கூட கிடைக்காது. உண்மையாக்கப்படும். பொய் சொல்லலாம். ஏங்க பொய்யும் உண்மையாக்கப்படணும். பொய்ய சொன்னா அன்று கர்ணனாகப்பட்டவன் தான் ஒரு அந்தணன் என்று வில்வித்தையை கற்றுக்கொண்டான் பரசுராமரிடம். அதனால்தான் உண்மை தெரியும் போது, சத்திரன் என்று தெரியும் போது கற்ற வித்தைகள் தக்க சமயத்தில் உதாமல் போகிறது. சாபத்தை கொடுத்தார். தாழம்பு போய் சொன்னது சிவனுடைய ஜடா மகுடத்திலிருந்து பார்த்தேன் அப்படின்னு தாழம்பு போய் சொன்னது பிரம்மன் பார்த்தான் என்று. அதனால்தான் எதற்கும் பூஜைக்கு உதவாது சொல்லிட்டாங்க. ஆனா இப்பவும் ஒரே ஒரு ஊர்ல பூஜைக்கு உதவுது உத்தரகோஷம் என்று சொல்லக்கூடிய சிவன் ராத்திரி என்றைக்கு பயன்படுகின்ற பூஜைக்கு பயன்படுது. அதே மாதிரி பாருங்க, இந்த ஆலமரம் போய் சொன்னான். சீதையாகப்பட்டவ தசரதனுக்கு தர்ப்பணம் பண்ணாங்க அப்படின்னு அது உண்மையை சொன்ன காரணத்தால் தான் இப்பவும் பஞ்சாயத்து ஆலமரத்தில் பசுமாடு போய் சொன்னது தர்ப்பணம் பண்ணல, அது அவர் ஏற்றுக்கல அப்படின்னு. அதனால்தான் நெற்றியில் இருந்த முகத்தில் இருந்த மகாலட்சுமி வால் பகுதிக்கு சென்றார். அப்படிங்க பொய் சொன்னதால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க பொய்ய சொல்லி மான பிடிக்கணுங்கிற கதையெல்லாம் இங்க சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. பொய்யத்தான் சொல்றீங்க இல்லையே. இல்லாத ஒன்றை தேடி வரங்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்கு? நான் கேக்குறேன், துரியோதன ஆணையத்தை துச்சாதனன் துகில் உரிந்தா யாரு? பாஞ்சாலிய அழைத்து வந்து சபையில் எடுத்து வச்சு புடவை அவுத்தாங்க. அப்ப அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது இதுல கண்ணா அண்ணா உனக்கும் கண்ணில்லையா என்று பெருமாளை அழைத்தார். ஓடோடி வந்தார். காக்க என்னது கண்ணானு கூப்பிட்டு வந்தாரா? இழுக்க சேலையை கொடுத்தாருல இல்லையே? சேலையை கொடுத்தாரா இல்லையா? எப்ப கொடுத்தாரு? எப்ப கையெடுத்து கும்பிட்டால் வரல, 2 கைகளை மேலே தூக்கி வணங்கினார். தான் தெய்வத்தை வணங்குகின்ற பொழுது ஏகாந்த நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம். நான் என்ன ஏகாந்த நமஸ்காரத்துல கையை உயர்த்தி கண்ணா என்னை காப்பாத்து, நீ தான் எனக்கு எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு கையை உயர்த்தினோம்னா இறைவன் கண்டிப்பா. நான் கொஞ்சம் சுருங்க சொன்னேன், நீங்க விளக்குறீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனால 2 கைகளை. அதனால தான் தெய்வத்தை எப்படி வணங்குவதுங்கிறது ஆரம்பத்திலே சொன்னேன்.
2 கைகளையும் தலைக்கு மேல தூக்கி தெய்வத்தை வணங்கணும். ஆபத் பாண்டவர் அகிலாண்ட ஈஸ்வரன் அந்த கண்ணன் வந்து இழுக்க சேலையை கொடுத்தார். நான் கேக்குறேன், இந்த கண்ணன் நல்ல வர கெட்டவரா? நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு இது கெட்டவன். என்னங்க பேச்சுது? ஒண்ணு அங்கிட்டு நில்லுங்க, இல்ல இங்கிட்டு நில்லுங்க. இல்ல நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவன் கெட்டவனா? இப்ப நல்லவனுக்கு ஏன் நல்லவன்னா இறைவனை நம்புனா நம்பலாம். சரி, இறைவனை இல்லைன்னு சொல்றவன்ட்ட போயிட்டு இறைவனை பத்தி சொல்லி புண்ணியம் கிடையாது. சரி, நான் உங்க வழிக்க வரேன். இப்ப கண்ணனாகப்பட்டவனை பொறுத்தவரை, கிருஷ்ணனாகப்பட்டவனை பொறுத்தவரை பாண்டவர்கள் நல்லவன். சரி, எல்லாரும் நல்லவன் தான் சொல்லுவாங்க. ஆமா, எல்லாரும் நல்லவன் தான் சொல்லுவாங்க. சரி, ஆனா எல்லாரும் நல்லவனா சொன்னாலும் அதே மகாபாரதத்துல கெட்டவன் அவனை சொல்லுவாங்க. யாரு கெட்டவனா யாரை சொல்லுவாங்க? ஏன்னா இந்த மகாபாரத போர் நடக்கிறதுக்கு காரணமே அவன் தான். யாரு? பிள்ளைய கிள்ளி விடுறது அவன் தான், தொட்டில் ஆட்டி விடுறது அவன் தான். அதைத்தான் மகாபாரத போர் முடிஞ்சவனே கேட்டான், யாரு கேட்டது இந்த போரை பார்த்ததுல யாரு? நான் அந்த போர்ல யாரு அதிகமா பற்றிக்கின்றது அப்படின்னு கேட்டா அர்ஜுனன் சொன்னா, நான் தான் அந்த போர்ல அடிக்கல, மகாபாரத போரை நடந்து. ஒவ்வொருத்தரும் பாண்டவர்களாகப்பட்ட எல்லாரும் சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிக்கிட்டே வருகின்ற பொழுது கிருஷ்ணனாகப்பட்டவன் சிரித்துக் கொண்டிருந்தான். கிருஷ்ணா சிரித்துக் கொண்டிருக்கிய இந்த மகாபாரத போர் யார் நல்லா முடிஞ்சு, யார் அதுல சிறந்தவனை பற்றி கேட்கின்ற பொழுதுதான் அப்பதான் இந்த மகாபாரத போரை முழுமையா பார்த்தவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் இடத்துல கேள்றா அப்படின்னா யாரான்னு கேட்டான், பார்ப்பரிகன் என்று சொல்லக்கூடியவன். யாரு பார்ப்பரிகவன்? பீமனுடைய பேரை. அவன் மகாபாரத போரை நினைச்சிருந்தான்னா ஒரே அம்புல 3 அம்புல முடிச்சிருப்பான். 3 அம்புல முடிச்சிருப்பான். அது வேற கதை. அப்ப மகாபாரத போர்ல அவனை தடுத்து நிறுத்தினா யாரு? கிருஷ்ணனாகப்பட்டவன் தடுத்து நிறுத்தின மகாபாரத போர்ல இவன் கலந்துக்கிட்டானா மகாபாரத போர் குறிப்பிட்ட நாளைக்குள்ள முடியாது. சரி அப்படி நினைச்சு அவன் என்ன பண்ணா, அவனுடைய உயிரை பறித்தான். அப்பதான் அவன் கேட்டான், இந்த மகாபாரத போர்ல கலந்துக்கிறது முடியல, இந்த மகாபாரத போரை நான் முழுமையா பார்க்கணும் அப்படின்னு சொன்ன. அப்பதான் அவனுடைய தலைய ஒரு மரத்துக்கு மேல வச்சிருந்தான். அப்பதான் இந்த மகாபாரத போர் முடிஞ்சவன, யாருடா இந்த மகாபாரத போர்ல சிறந்தவன் அப்படி கேட்கின்ற பொழுது யாரு கண்ணுமே யாரையும் பார்க்க முடியலடா. இந்த மகாபாரத போர்ல தோத்தவன் பக்கமும் நீ தெரிஞ்ச, வெற்றி கண்ட பக்கமும் தெரிஞ்ச. இந்த மகாபாரத போர் களத்திலே உன் உருவத்தை மறந்த மற்ற உருவம் எதுவும் தெரியலடா கிருஷ்ணனை பத்தி. அப்ப அவனுக்கு நல்லவன், அவனுக்கு நல்லவன். அதே பாண்டவர்களுக்கு நல்லவன், கௌரவர்களுக்கு கெட்டவனை தானே தெரியும். நான் கேக்குறேன், நல்லவன் நல்லவன் கண்ணனாகப்படும் நல்லவன் நீங்க சொல்றீங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி, அதாவது பாஞ்சாலியை கொண்டு வந்து சபையில் நிறுத்தி வச்சு ஆடையை அவிழ்க்கிறாங்க. சரி, இப்ப இவர் என்ன பண்ணிருக்கணும்? கண்ணே ஆடையை கொடுத்தார். யாருக்கு? பாஞ்சாலிக்கு. நான் கேக்குறேன், ஆடை அவிழ்க்க காரணம் என்ன? தர்மன் தோத்து போனான். தர்மன் தோத்தான். அதனாலதான் சபையில கொண்டு வந்து ஆடை அவிழ்க்க காரணமா இருந்தது. இப்ப தர்மன் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாட்டம் நடக்குது. சரி, இப்ப கௌரவர்கள் பக்கம் யார் ஆடியது? கௌரவர்கள் பக்கம் யார்? அப்படி யார்? துரியோதனன் ஆடணும். சகுனியாகப்பட்டவன் பகடை உருட்ட. துரியோதனனுக்கு மாமா சகுனி. ஆனா அங்க அவன் ஆடுறான், இங்க தர்ம ஆடுறான். நான் கேக்குறேன், தர்ம ஆடும்போது அவன் தோத்து போறாங்கிறது தெரியுமில்ல? சரி, அப்ப தோக்கும் போது இந்த கண்ணை வந்து இங்க உதவி செஞ்சிருந்தா அவன் தோத்துருக்க மாட்டான். உங்களுக்கு வந்து சந்தேகம் கிடையாது. ஏங்க பொம்பளை கூப்பிட்டா ஓடோடி வர்ற கண்ணு ஏன் ஆம்பளைக்கு வந்து உதவி செய்யல? கண்ணு நல்லவர்னு எப்படி சொல்றீங்க? ஏன் கேட்கல? காரணம் இருக்குமா? யாரு கேட்கல? அதைத்தான் கிருஷ்ணனுடைய நண்பனாகப்பட்டவன் கேட்ட உத்தமன் என்று சொல்லக்கூடியவன் கேட்கிறான். என்னன்னு? உனக்கு ஏதாவது வேணுமா? இந்த மகாபாரத இந்த மகாபாரத யுகத்திலே எல்லாருக்கும் செஞ்சுட்டே உனக்கு என்னடா நண்பா வேணும்னா போதும்டா. உன்னையே நம்பியிருந்தவங்களை கைவிட்டுட்டா, பாண்டவர்களாகப்பட்ட கைவிட்டுட்டா, பஞ்சமானவர்களை கைவிட்டா. நீ இப்ப என்ன கேட்கறியா? அப்பதான் சொல்றேன், நீனு என் கூட இவ்வளவு இன்பத்திலையும் துன்பத்திலையும் கலந்து இருக்கின்ற பொழுது நீனு இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்படி சொல்றியா அப்படிங்கிற. அப்பதான் சொல்றேன், இந்த பகல சூதாட்டத்துல துரியோதனை போய்த்து கூப்பிடும் பொழுது எனக்கு பொழுது என்னுடைய மாமன் சகுனியாகப்பட்ட பகட உருட்டான்னு சொல்லும் பொழுது சரி தர்மனாகப்பட்டவன் சொல்லியிருக்கணும். எனக்கு பதில் என்னுடைய மாமன் கிருஷ்ணனாகப்பட்டவன் பகட உருட்டான்னு சொல்லிருக்கணும். சொல்லல. சூதாட்ட களத்துக்கு போய்த்து அவன் தோத்ததுக்கு அப்புறம் திரு பீமனாகப்பட்ட அவன் சொல்லியிருக்கணும். அர்ஜுனன் சொல்லிருக்கணும். அகிலன் சகாதேவன் யாருமே சொல்ல. காரணம் என்ன? மாமனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். கூப்பிடுறது இல்லாம தெரியக்கூடாது. அதுதான் கண்ண வரல. ஏன் தெரியக்கூடாதுன்னு நினைச்சான்னு கேளுங்க. அதற்கு முன்பாகவே சாஸ்திரங்களை வகிட்ட சகாதேவன் சொல்லிட்டான், இந்த நாடு எப்படா இருக்கும்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் சொன்ன, உன்னால இந்த நாட்டை இழக்க போற. யாரு? கண்ணனு. தர்மனை சொல்லிட்டான், உன்னையால இந்த நாடு இழக்கிறது உறுதி, காட்டுக்கு போறது உறுதி, போர் நடக்கிறது உறுதி. என்ன இந்த போர் நடக்காம உயிர் பள்ளி சேதம் இல்லாம இருக்கணும்னா சூதாட்டத்துக்கு போகணுங்கிற முடிவு பண்ணணும். சரி, அதனால தெரியல அப்படி தெரியாம இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தை மறைத்தான். இப்ப நீங்க சொன்னீங்களே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விளக்கு நிறைய சொல்லலாம். ஆமா,
ஏன் இந்த பாஞ்சாலியாக்கப்பட்டவளை துளியில் உரிய சொன்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம். நிறைய விளக்கம் இருந்தாலும் ஒரு சபையிலே நெளிவை பூதி பண்ண சொல்லிட்டதால நெளிவை பூதி பண்ணுவோமா முடிச்சிருவோமா? அதனால மானு மானு என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே மானு மானு என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே மானு போங்க மானு எங்க கேட்டுக்கங்க வேறு இடத்த தேடி நீங்க போய் பார்த்துக்கங்க மானு மானு என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே கட்டடகு பெட்டகமே பட்டு வச்ச ரத்தினமே நித்திரையே விட்டு போட்டு இப்படி ஊரா நாம காசு பணம் காசு பணம் கட்டான காலையிலோ கால நீங்க அம்பல நிக்காம தேட வேணும் கல்யாணம் தான் வைபோகம் தான் மனு மனு என்று சொல்லி வேட்டையாட வந்தவரே ஏறாத மலமேல இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு இழந்த பழுத்திருக்கு ஏறாத மலை மேலே அந்த பலித்திருக்கு ஏறி ஏறி எதுலப்பா இதுல நீங்க பின்பாட்டு தானே நானும் ஒரு தரம் மேல ஏறி நானும் ஒரு தரம் நல்லா மேல ஏறி முடிச்சுக்கிறேன் பாத்துக்க முள்ளு கீழே மேல இருக்கும் கீழே முடிவு பண்ணியாச்சுன்னா கிழிச்சா என்ன கோத்தா என்ன உடும்பு பிடித நான் ஒரு தரம் மேல ஏறி ஒரு தரம் மேல ஏறி உழுப்பட்டுமா பாட்டு படிக்கட்டுமா எங்கோட்டு பண்டுகளை இளவளம் தண்டுகளை நறுக்கி பவளங்கள ரபத்தின மாலைகளா மாலைகளா மாஞ்சோள பக்கத்திலே மயிருடத்து சின்னபல மயிருடத்து சின்னபல மயிருடத்து சின்னபல்ல மாஞ்சோலை பக்கத்திலே மயிலுரத்தும் சின்னவளே மயிலுரத்தும் சின்னவளே பாதையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா பாடுங்குரல் கேட்கலையா அட என்னம்மா என்ன ஜெயிக்கிறா என்னம்மா என்ன ஜெயிக்கிறா என்னம்மா 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 என்ன ஜெயிக்கிறா ஏதோ ரசிக்க மாக்கிறா துள்ளிபாடு வந்தமான எங்கம்மா துளிவடி வந்த மானு எங்கேம்மா துள்ளிபாடு வந்தமான எங்கம்மா தும்பனிக்கு இன்ப பலிகள செல்லம்மா செல்லம்மா தந்தனத்தாரே நந்தனத்தானே லீலோ தன்னானே நானே நானே நன்னானே தன்னானே நானே நானே நன்னானே தன்னானே நானே தானே நன்னே நன்னானே பாகாடே பாகாடே அலமர அம்மா அலமர அம்மா அலமர இங்க விழுது பார் ராய் தன்னே நன்னானே நானே நன்னானே ஓடு தன்னை நன்னானே தானே நன்னானே மலையா விட்டு கீழறங்கி நானும் கீழறங்கி எந்தாள் மானையுதா தேடி தன்னே நன்னானே தானே நன்னானே ஓடு தன்னை நன்னானே தானே நன்னானே வெள்ளி மலை வாரத்தில மாடு ஒன்னாங்க மாடு ரெண்டாங்க மாடு மூணாங்க தேடி வந்து பாரி விட்டாங்க வரபாலச்சாங்க பாரு என்றாங்க பாரு போங்க தானே தானே நன்னானே தானே நன்னானே தானே உங்க மாடு கொண்ட அடையாளத்தை சொல்லுங்க மாடு வந்து துண்டான அவ்வளவு குண்டாவா இருக்குது அவ்வளவு குண்டா இருந்தா நல்லாவா இருக்கும் ஆஹா. அடையாளம் சொல்லுங்க நாளைக்கு அடையாளம் உண்டான அங்க லட்சணங்கள் சொல்லுங்க ஹலோ பெட்டி மேகதி காஞ்சா
நற்காரிகையே காயாதம் கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாதமான் 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 புள்ளி மேவாதமான் மேயாதமான் சந்தனமும் புனகும் கமலும் கலவங்கள நின்று சுடந்து படம் மேஜாதமான் மேவும் கண்ணடைந்தினர் சந்தனமும் புணுகும் கமலும் களபங்கள நிங்கு துணங்கு படதும் மேயாதமான் மான் மான் காணக்குறவர் கண்மணியளபல காணக்குயிலின் நிகழ் உடையது காணக்குறவர் கண்மணியளபல காணக்குயிலின் நிகழ் உடை காணக்குறவர் கண்மணியளபல காணக்குயில் நிகழ் உடையது மேஜாதமான் மான் மான் காணக்குறவர் கண்மணி எனவர் காண குயிலின் நிகழ்வுகள் உடைய மேயாதமான் மான் மான் தேனும் பாகம் திணை மாப்பும் தேனும் பாகம் திணை மாப்பும் தின்பதனால் பரவள்ளர் பலதம் தேனும் பாகம் திணை மாப்பும் தின்பதனால் பரவள்ளர் பலம் தேனும் பாகம் தேனும் பாகம் திணை மாப்பும் தின்பதனால் பரவள்ளர் பலம் தேனும் பாகம் திணை மாப்பும் தின்பதனால் பரவள்ளர் போ தின்பதனால் பரவள்ளர் போ தின்பதனால் பரவள்ளர் போது மேய்க்காதமான் தேனும் போகும் தினைமாவும் நின்பதினாளர் புல்லர் போல் மேயாதமான் மான் மான் சாயாதை சாயாதை சாயாத சாயாதை கபிரை திறந்தாலும் கொம்புரண்டிருந்தாலும் அது நிமிர்ந்து பாயாத அதனை தள்ளிமிர்ந்து பாஜாதம் மா மாண்பர கண்டதுண்டோ மாண்பர கண்டதுண்டோ பொன் போன்ற நெல்வேலி பொன் போன்ற நன்மேனில் பொன் போன்ற நெல்வேலி புபிதனி அழகிய மாண்பர கண்டதுண்டோ 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 மானு வேற எது தேடி மான் மான் என்று சொல்லக்கூடிய மங்கை உன்னை என்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? யார் தாங்கள்? நேத்து பூத்தாலே நேத்து பூத்தாலி ரோஜா முட்டி பறிக்க கூடாது லேசா தொட்டு கட்டி போடாத கட்டியா? குவளை கட்டி, கண்கள் பாடாதே காதல் வெட்டு நேத்து 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 பூத்தாலே ரோஜா முட்டு இத பறிக்க கூடாது லேசா தொட்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அண்ணன் கிளியாட்டம் பாடிக்கொண்டு அம்மன் தேராட்டம் ஆடிக்கொண்டு அன்னை கிளியாட்டம் பாடிக்கொண்டு அந்த ஜமத்தில் தேடிக்கொண்டு நித்தவர் வாழை அல்வா நாலு மணிக்கு. அனைத்து எல்லாம் முடிப்பு அணைச்சு எல்லாம் முடிப்பேன் நேத்து 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 பூத்தாழி ரோஜா முட்டு பறிக்க கூடாது
வரும் இந்த பெட்டை பின்னோடு சேவல் வரும் சேவல் பின்னோடு காதல் வரும் காவல் வந்தாலே உடல் வரும் உடல் வந்தாலே தேடல் வரும் பொண்ணு மாமானுக்கு இது போய் வரைக்கும் முடிஞ்சாலும் குதிக்கும் உனசு தாயா கொதிக்கும் உடம்பு தீ நேத்து 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 பூத்தாலே ரோஜா முட்டு பறிக்க கூடாது லேசா. அண்ணா கண்ணா அண்ணே இவ்வளவு பெரிய உருவம் இங்க நிக்கிற அங்க போற அதுகிட்ட இல்ல நீ தான் இங்க போய் உட்காந்துருக்கேன் ஏய் என்ன பார்த்தா அப்படி தெரியுதா உனக்கு இல்லம்மா அவசரம் ஒரே பாரு பாருங்கப்பா அவசரத்துல என்ன அவசரத்துல சரி, கோவப்படாத ஏமா நல்ல அதுல டா, என்னம்மா? இருங்கடா அந்த வேண்டவர் வந்தாருல்ல நீனா போட்டு கசக்கிறீ என்னம்மா எரும மாடு அந்த வேண்டவர் அண்ணே வந்தாருல்ல முகரைய பாரு அந்த ஆளு என்ன சொன்னார் தெரியுமா என்ன பண்ணாரு தெரியுமா அண்ணா எரும மாடு இது உனக்கு என்ன வேணும் தங்கச்சி வேணும் அதான் போட்டு கசக்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்க நீ விளக்கப்படுத்தி சொல்லு அது அண்ணே அந்த ஆளு என்ன பண்ணாரு தெரியுமா இருமா இருமா நான் கண்ணை கசக்கிறேன்னு சொன்னேன் நீங்க கஞ்சா கசக்கிறதுல இருங்க ஏச்சி யாரா அவங்க அண்ணே அந்த ஆளு என்ன பண்ணாரு தெரியுமா என்னம்மா? நான் பாட்டுக்கு பேசாம நின்னனே நான் வாயை திறந்து ஒண்ணுமே பேசலனே ஏம்மா வாயை அப்பாவை திறக்க- கேளு வாயை நான் திறக்க ஒண்ணுமே முடியல? பேசலனே அந்த ஆளு கையை பிடிச்சு முன்னாரு அம்மா வாயை திறக்க முடியல உனக்கு என்ன பல்லு வலியா எல்லாம் தெரிஞ்சு ஆஸ்பத்திரி கூட்டு போன நீயே இப்படி கேட்கலாமா பாக்கி அம்மா அண்ணே அவரு கைய பிடிச்சாரா ஆ. என்னம்மா பண்ணாரு கையை பிடிச்சிட்டாரா கைய பிடிச்சிட்டாரு காலை கத்தியை எடுக்கவா முன்னாடி சட்டியை போடு முண்டோம் சரி. அம்மா கூப்பிடுறேன் வந்தது யார் தெரியுமா? மனப்படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் உலகம் அப்படி போயிடுச்சு. உன்னை மணப்பதற்கு மத்தள மேலும் கெட்டி மேளம், கெட்டி மேளம். பரிசங்கம் நின்றாங்கி ஒளி இசைக்கு கைத்தலம் நான் பற்ற கனவுகளே கனவுகள் நினைவாக உறவுதான் ஆஹா அரோகரம் அரோர் அரோர் வேண்ட சுவாமி இதுக்கு நேத்து வந்த பக்கமலமே எம்புடோ தேவலாமா பார்த்துக்க வேலனாக வந்தவுடன் நான் தான் வேலனாக வந்தவுடன் நான் தான் யாங்க எங்களை பகச்சல்ல இதான் யான் பேச ஒண்ணுலடா செல்ல நீ பேசாம இருடா. என்ன பேரு எனக்கு ஒரே ஒரு வர வேண்டும் என்ன வர வேண்டும்? உலக மக்கள் இவர் வள்ளி தெய்வான சமேத சுப்பிரமணியன் என்று என்னையே முதலில் வைத்து அழைக்க வேண்டும் சுவாமி அப்படி ஆகட்டும் பொன்னழகு ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவல சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவல சீதாராம் ரகுபதி ராகவ ராஜாராம் ராஜாராம் பவித்த பாவல சீதாராம் 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 அவத்திரி தவத்திரு டிடி சங்கரதா சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆஞ்சநேய மூர்த்திக்கு அரோகரா அருள்பெரும் ஜோதி அருள் தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போ